வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இங்க வந்துட்டீங்களா? ஆமா சார், நீங்க இங்க வந்துட்டீங்களா? நேத்து அங்க இருந்தீங்க? எல்லாமே என் ஊர் தான். எல்லாமே உங்க ஊர் தானா? ஓ, இப்ப இந்த பக்கம் வரவே மாட்டேன், அந்த பக்கம் தான் உங்களை பிடிச்சி வச்சுக்கிறாங்க அப்படி இப்படின்லாம் நேத்து சொன்னீங்க. இறந்து போயிட்ட சொன்னாங்க சார். எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இறந்து போயிட்டு இருந்தாங்களா? எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்னையே கடிச்சு சாவச்சிட்டீங்களா? அந்த முண்டைக்கல் மாதிரி ஒரு அண்ணன் வருவார்ல, அவர் தான் கேட்டேன், எங்க அந்த அண்ணன் கேட்ட கொஞ்ச நேரம் காணும் கேட்டேன். அப்படி சொன்னாங்க இறந்து போயிட்டேன்னாங்க. இந்த ஆவி, இந்த பாவி கொடுக்கறது வாங்கிக்கோங்க. நான் ஆவி, சரியா? சரி சரி. போகும்போது வரும்போது டென்ஷனும் இல்லாம போங்க. சரி சரி சரி. ஓம் நமச்சிவாய நமக. பாட்டி எங்க பாவக்காய் வாங்கி வச்சுட்டு நேத்தெல்லாம் தேடிங்கிறோம். ஏன் நேரம் சேர்ந்து வர? வீட்டில் தான் பட்டு தான் கிடக்குறேன். அங்கே வந்து பட்டாலும் இப்போ நேரம் சேர்ந்து வரீங்களா அப்படின்னு தான் சேர்ந்து வரணும். விட்டு வரணும் அந்த மாதிரி நம்ம உட்காந்து பக்கத்தில் யாரு எவனும் சரி வேலை சொல்லிட்டான் போட்டுக்கிறோம். எதுக்கு அவ்வளோ கிட்ட என்ன புருஷன் பக்கத்தில் உட்காந்துக்கிற உட்காந்துக்கிறான்றான். மொரத்தை எடுத்து அடிக்க வேண்டியது தானே? அதான் எனக்கு என்னமோ எனக்கு மூடு நேற்று இதுவாக இருந்துச்சு. சரிண்டா, சரி. நமச்சிவாய நமக. எத்தனை வரேன் இரு சொல்றேன். எத்தனை வந்துக்கிறேன்? எத்தனை வந்துக்கிறீங்களா? வெயிட் பண்ணு, வரேன். ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர். பல்லாண்டு 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 வாழணும். இன்னுமா ஆயிரப்பாடியில கண்ணா வளர்ந்துங்கிறாரு. 4 வருஷமா நீ சொல்லி நிக்கிற. 4 வருஷமா நீ இப்படிதான் வாழ்த்தீங்கிற. ஆயிரப்பாடியில கண்ணை வளர்ற மாதிரி வேற கண்ணனுக்கு கல்யாணம் ஆகி கண்ணனுக்கு குழந்தையா பிறந்திருக்கும். சரி சரி, கண்டிப்பா 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 சொல்றேன். சும்மா உன்னை இது பண்ண பாட்டி. கண்ணா 4 வருஷமா வளர்ந்துங்கிற, இன்னுமா குழந்தையாகிறாரு. ஓம் நமச்சிவாய. அவரு கொடுத்துட்டுமா? கொடுத்துட்றேன். டான்ஸ் தாத்தாக்கு கொடுக்குறேன். அது வச்சுட்டு வாங்க. நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அப்படிதான் வச்சுட்டு வானா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. அவரு கொடுத்துருங்க. இந்தம்மா போயிட்டு வாங்க. நினைச்சா இந்த பாவக்காய் உனக்காக வாங்கின்னு வந்து பாவக்காய் செடியே முளைச்சிடுச்சு உள்ள. நல்லா இருக்கு பாவக்காய். இந்த சாப்பிட்டு பாரு. கசப்பாக்க தானே பாரு. கசப்பா இருந்துச்சுன்னா ஒரிஜினல் பாவக்காய், கசப்பா இல்லைன்னா டூப்ளிகேட். முடியாது, நச்சுக்கு தானே சாப்பிட முடியாது. அப்படியா? வெத்தலை பாக்கு நச்சுக்கத்துல போட்டு நச்சுக்கு தான் வாயில போட்டு பார்க்கலாம். அதையும் வெத்தலை பாக்கு நச்சு மாதிரி போட முடியா? எல்லாத்தையும் வெத்தலை பாக்கு போட்டு இதில் தான் போட்டு நச்சுக்கு இல்ல. இப்போ என்ன குழம்பு தான் வச்சுட்டாங்க. இப்போ சாப்பிட்டு பாரு. இன்னைக்கு ஃபுல்லாக சொல்கிறேன், நச்சுக்கு போட்டால் தான். சரி சரி, சாப்பிடு சாப்பிடு. சரி பாட்டி, சரிப்பா வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு யாருன்னா வந்தாங்கன்னா மொரத்தை தட்டி இல்லை. நேற்று எவ்வளோ பக்கத்தில் இப்படி உட்காந்து நான் உட்காந்து பூ கட்டுறது உட்காருவேன்னா படுத்துக்கிறோம். படுத்துன்னு நான் பூ கட்டுறதே பார்த்தேன். அவனை பார்க்கல. சரி விட, இன்னும் ஒரு அம்மாவை பார்த்துருப்பாரு அவரு. படுத்துக்கிட்டா பக்கத்தில் அம்மாவை பார்க்குறான். ஜெயிச்சால பையன் அப்ப அடிக்க வேண்டியதானே? ஈத்துற வேண்டியதானே? பொறுமையாக போகணுன்றதுக்கு இப்போ வர வர பொறுமையை கொடுத்து அப்படி ஏற்றுக்கணும். அப்படி பெரிய சாமி என்ன ஏதோ ரகசியம் சொல்லிட்டு போறீங்க? எல்லாரும் சாமி என்ன ரகசியம் சொல்லிட்டு போறாரு உங்ககிட்ட மட்டும்? எல்லாரும் போலீஸ்கார் சரி பாய். சரிம்மா, நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க, வேண்டிங்க சந்தோஷமா இருக்கணும். சரி பாட்டிமா, கட்டுமா? போயிட்டு வரேன். நமச்சிவாய. இதெல்லாம் இங்கே விற்கும் கருவேப்பிலை கொத்தமல்லி. நீ எதுக்கு? அது பாவக்காய் தான் இங்க கிடைக்காது. இது மாதிரி இந்த கடைகளே இருக்கும். எல்லா இடத்துலயும் காய்கறி வண்டி வித்துன்னு வரான்ல, அவன்கிட்ட நிறுத்தி வாங்கிக்கோ. ஏன்னா பாவக்காய் தான் அங்க வாங்கணும். ஆமா ஆமா. சரி கட்டுமா? எத்தனை வேணும்? ஒன்று தாங்க. குழம்பு சொல்லுங்கள. ரொம்ப அது இந்த மாதிரி
இந்த ஒரு மாசமாவே வந்து ஓவர் டல்லா இருக்கா உடல். இது வருமானமா? அவருக்கு ஏங்க வருமானம்? என்னங்க நீங்க ரெண்டு சாம்பார் அவரே 50 கோடி 500 கோடின்னு பேசுங்கிறாரு, அவரை போய் என்ன பேசுறீங்க நீங்க? மோர் கீரையா? என்ன பேட்டி ஏதோ கொடுக்கணுன்றீங்களாமே? இல்லையா, ஒன்றும் இல்லை, உடல்நிலை ஒன்றும் சரியில்லை. உடம்பு ரெண்டு உடம்பு ரொம்ப டல்லா இருக்கு. எவ்வளோ கேட்டீங்க வந்து 2 கொடுங்கய்யா. ஃபுட்டில் ஏதோ ஒன்று சொன்னீங்களே சேர்த்து இதுயா நான் சொல்லுங்க ஐயா. ஆட்டுக்கால் சூப்பு ஒரு நாளைக்கு வச்சு கொடுங்க. ரொம்ப கை காலெல்லாம் சாமிகளுக்கு ரொம்ப குடைச்சலாவே இருக்கியா, ஒரு தெம்பு இல்லாம இருக்கு. ஃபுட்டில் ஒரு ஐட்டம் சேர்க்கணும். ஆட்டுக்கால் சூப்பு. ஆமாங்கய்யா. சேர்த்தலாம். அதில் ஒரு மாசத்துல ஒரு 2 வாட்டி கொடுங்க. சேர்த்தலாம். இன்னொன்று சொன்னீங்க முட்டை, அது வேண்டாம். அது வேணாம். டிசைட் முட்டை தான் வந்து அது சொல்லியாச்சா? அப்ப ஐயாட்ட சொன்னா கொடுப்பாப்பு. யார் சொன்னது? முட்டை வந்து முட்டை வந்து கை கவுச்சு கிடையாது ஐயா. முட்டை கவுச்சு கிடையாது, சைவம் ஆயிடுச்சா? ஆமாங்க ஐயா. டைம் ஆயிடுச்சு. அதனால எப்பத்துல இருந்த? ஐயா 4 முட்டை போட்டு ஒரு 3-4 மாசம் ஆச்சேன். 4 மாசம். சேவலும் கோழியும் சேர்ந்து இப்போ முட்டை ஓடுச்சு. இப்போ மருந்தே முட்டை ஓடுது. அதனால அது முட்டை இருந்தது இப்போ கூமுட்டை ஆயிடுச்சு. அதனால அது சைவம் ஆயிடுச்சு. அதனால அது அந்த ஆள் போயிட்டு பிறகு எங்களை வந்து சொல்றீங்களே, வந்த பிறகு இல்ல இல்ல ஐயாட்ட சொல்லு. என்னென்ன பண்ணணும் சொல்லுங்க. எழுதி பேப்பர் பேனடு, பேப்பர் பேனடு உங்ககிட்ட வாரத்துல 2 முட்டைங்கய்யா. மாசத்துல 2 வாட்டி ஆட்டுக்கால் சூப்புங்க. போதி ரொம்ப ஆசையெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் வேண்டாம். நமக்கு சாமி ஒரு 4 இடத்துல போய் தரிசனம் வாங்கும் போது தெம்பு இல்லாம சோர்ந்து போகுது, வேற ஒண்ணு இல்ல. சரிங்க. இது ஒரு சின்ன மாசத்துல 2 வாட்டி ஆட்டுக்கால் சூப்புங்க. அப்புறம் ஆட்டுக்கால். ஆமா, ஆட்டுக்கால் சூப்பு கவுச்சு கிடையாதா? இல்ல அங்க போய் சூப்பு மட்டும் தானே. ஐயா கால் மட்டும் தானேயா, மற்ற கறியெல்லாம் கிடையாது. கறியெல்லாம் கிடையாது. காலுன்றதால அது சூப்பு கிடையாது. அது சூப்பு இது கணக்குல சேராது. பெரிய என்ன வெட்டுறோம்? ஆமா, தப்பு கிடையாது. இல்ல அதுல வேற ஒண்ணும் இல்ல. வாரத்துல 2 வாட்டி முட்டையா. முட்டை கேட்டா சிவனே கவிச்சு தின்னுவாருன்னு கவிச்சு தின்னுவாரு தான் சொல்லுவீங்க. இல்லையா, அதெல்லாம் சொல்லும் போது ஆமா இல்ல ஆமா சொல்லுவீங்க. ஆமா சிவனே வந்து ஏதோ அந்த கண்ணப்பர் ஏதோ கறி வச்சு ஆமா படிச்சா அப்படின்னு கேட்டா அதையும் சொல்லுவீங்க. இல்ல அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. வாரத்துல 2 நாள் அது எனக்கு முட்டை. மாசத்துல 2 வாட்டி ஆட்டுக்கால் சூப்பு. டெய்லியுமே போட்டலாமே பால்வாடி மாதிரி. பால்வாடி குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்களா, டெய்லியுமே போட்டலாமே அந்த மாதிரி. உங்களுக்கு கஷ்டம். எனக்கு ஏன் கஷ்டங்க? நீங்க அந்த அமௌண்ட் ரிலீஸ் பண்ணீங்கன்னா வந்துட போகுது. ஐயா நான் அனுப்பி விட்டுருக்கேன். ரிலீஸ் பண்ணிடுறீங்களா? கண்டிப்பா ஐயா. பாத்துங்க. ஆமா, நாளைக்கு போய் ரிலீஸ் பண்ண. அதை சொல்ல மறந்துட்டியா, நேற்று நைட்டு எங்க அப்பா எனக்கு ஒரு கப்பல் ஒண்ணு வாங்கி கொடுத்தாப்புல. கப்பல்? ஆமாங்கய்யா. திடீர்னு இங்க பாருங்க, என்னங்க அமெரிக்கால இருந்து தூத்துக்குடியை பார்க்க வந்துட்டு இருந்துச்சுங்கய்யா. அமெரிக்கால இருந்து தூத்துக்குடியை பார்க்கறதுக்கு வந்து நிக்குது. திடீர்னு கப்பல்ல ஓட்ட விழுந்து போச்சு. கப்பல் எவ்வளவு பெருசு இருக்கும் ஐயா? இது 5 கிலோமீட்டர் கப்பல். எப்படி ஒரு 600 பேர் பயணம் பண்ணலாம். டைட்டானிக் கப்பல் பாத்தீங்கல்ல? நான் பார்த்தது இல்ல. டைட்டானிக் படம் பாத்தீங்க? பார்த்தது இல்ல. அதே மாடல் கப்பல் தான். அது பாருங்க, அந்த தகடு ரொம்ப வருஷம் ஆகி போச்சா, ஓட்ட ஆகி போச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியப்படல. யாரு எந்த அப்பா வாங்கி கொடுத்தாரு? எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. உங்க அப்பாவா? ஆமா. அப்பா இருக்கிறாரா? இறந்துட்டாரியா? ஆமா, நினைவு சின்னமா வாங்கி கொடுத்தாரு. நானும் அப்படியே வாடகைக்கே விட்டுட்டேன். யார் டைட்டானிக்கா? ஆமா, இல்ல அமெரிக்கா பக்கமே வாடகை விட்டுட்டேன். கடைசி ஓட்டம் வந்து அடைக்க ஆள் இல்ல. சரின்னு சொல்லி மாமா கூட்டு போறீங்களா? இல்ல பிறகு இங்க இருந்து ஒரு 2 சாதுக்களை சாமியில கூட்டு போனேன். இவங்க அடைக்கிறவங்க? இல்ல அடைக்கிறது நான் தான். நல்ல வேலைக்கு அடைக்கிறீங்களான்னு பாக்கிறதுக்கு வராங்க. இல்ல நான் கொண்டு போயிட்டு இங்க இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு போனேன். எங்க இருந்து? இங்க இருந்து திருவண்ணாமலையில இருந்து வாங்கிட்டு போயிட்டேன் தாரு. நல்ல வேலைக்கு உள்ள நீச்சல் அடிச்சு அந்த ஓட்டக்குள்ள போய் தார சாப்புன்னு அப்பி விட்டையா. நல்ல வேலைக்கு ஓட்டம் நின்று போச்சுங்கய்யா. ஓட்ட நின்று போச்சா கப்பல் நின்று போச்சா? இல்லையா, அப்புறம் கப்பலை ஓட்டை அடைச்சு விட்டு
ஒரு ஓட்டி பார்த்தாங்க, சரி உழுவல தண்ணி. தூத்துக்குடிக்கு வந்துச்சா இல்லையா? தூத்துக்குடி வந்துருச்சா, கப்பல் வந்துருச்சியா? இல்ல பழையபடி ரன்னிங்ல அனுப்பிச்சு விட்டுட்டேன். இல்ல வீட்டுல என்ன செல்ஃப்ல என்ன எடுத்து வச்சுக்கிறீங்க? இல்ல சரியா போச்சு. அதெல்லாம் வைக்க இல்ல அடைக்கிறதுக்கு எதனா வேலைனா மாமா கூட்டின்னு போறதா கூட்டின்னு உங்களோட இல்ல வேண்டாம் ஐயா. ஐயா ஐயாவுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி போகுது. ஐயாவை வந்து நான் ஒரு மேனேஜராக தான் வச்சுக்கிறேன். மேனேஜரு அதாவது கணக்கு வழக்கு எல்லாம் ஐயா தான் பார்க்கணும். கப்பல்ல எவ்வளவு ஓட்ட விந்துக்குது, எவ்வளவு அடைக்கணும், எங்க இருந்து தாரு வாங்கணும். ஐயா தானே தனி கெஸ்ட் கார் ஒண்ணு பாவம். ஆனா அவர் நினைச்சாதான் பாவமாக்குது. இப்பதான் வந்து பையனை ஸ்கூல் சேர்த்துக்கிறாரு, பொண்ணுக்கு இப்பதான் வந்து கலந்து நிக்குது. அவருக்கு அடுத்த வருஷம் ஸ்கூல் சேர்க்கலான்னு பாத்துக்கிறாரு. ஏற்கனவே முருகனை பேசி அமிச்சிட்டீங்க, இன்னொருத்தன் வந்து அவனையும் அமிச்சிட்டீங்க. அவர் நினைச்சா கொஞ்சம் பாவமாக்குது. அவன் கடைசி வரைக்கும் அவன் எங்க எப்படி போனானே தெரியல. ஒரு செட்டு சாப்பாடு வேணும். ஐயா அந்த தம்பியை கேட்ட நான் கேட்டதா சொல்லுங்க. யாரு அவனா? நிக்க மாட்டாரு. சரி சாமி, சந்தோஷம். சரிங்க. அந்த கப்பலை அடிச்சிட்டு எடுத்துன்னு போய் விட்டாச்சா? விட்டுட்டு 600 பேர் பயணம் போலாமா? கப்பல்ல எல்லா வசதியும் இருக்கா? எல்லாமே தகரம் மட்டும் கொஞ்சம் ஓட்டி ஆகிடுது. கீழே தகடு வந்து எப்பவுமே அழுத்தமா போட்டிருக்காங்க. தகடு தான் போடுவாங்களா? ஆமாங்கய்யா, கப்பல்ல தகடு தான் போடுவாங்க. கீழே தகடு செம்பு தகடியா, அதே தண்ணி அரிச்சு உப்பு தண்ணி அரிச்சு போய் செம்ப வந்து உப்பு தண்ணி அரிச்சிருச்சு. எந்த ஊர்லயே அரிச்சிருக்குமா? ஆமாய்யா. ஐயா வருஷம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஓ, டைட்டானிக் காலத்துல வாங்கந்து. ஆமா, நேத்தான் கொடுத்தார கனவுல வந்து. ஏன் கொடுத்தது கொடுத்திய புது கப்பலை கொடுக்க இல்லையா? உங்க அப்பா திருப்பி கேட்கறது இல்ல, பழைய செம்பு தகடு கப்பலை கொடுத்து இந்த மாதிரி தாறு வச்சு அடிக்க வைக்கிறியான்னு. அவங்க நல்ல வேலைக்கு போன் பண்ணிட்டாங்க. யாரு? அங்க கப்பல் ஓட்டணும், அங்க இருந்து ஓட்டுறவர் எனக்கு போன் பண்ணிட்டாரு. பாதி வயல எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க எங்க இருந்து போனீங்க? நான் அங்க இருந்து நம்ம ஹெலிகாப்டர் தான். அது வேற, அது எங்க இருக்குது? அது இந்த பின்னாடி தான் கட்டி இருக்காங்க. நல்ல வேலைக்கு அதுல டீசல் போட்டு வச்சிருந்தேன் ஐயா. இல்லைன்னா ஒண்ணுமே நைட்டு பண்ணிருக்க முடியாது. ஹெலிகாப்டர்ல போய் தார் எங்க இருந்து எடுத்து போனீங்க? தார் இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டேன். ஹெலிகாப்டர்ல போய் எங்க இறங்குனீங்க? இது அங்க பாராசெட்ல அப்படியே கப்பல்லையே இறங்கிட்டேங்க. மேல நிப்பாட்டிட்டு பலூன்ல கீழே இறங்கி அப்புறம் உள்ள நீச்சல் அடிச்சு போய் தாரை கொண்டு போய் அந்த ஓட்டையில அப்படியே நீஞ்சிக்கிட்டே போய் நீச்சல்ல போய் நீச்சல்ல உள்ள போறேன். மீனெல்லாம் பெரிய பெரிய மீன் என்ன பார்த்ததுமே அது ஒதுங்கிடுச்சுங்கய்யா. பாவம் இல்ல அதுவா? என்னடா இது? சரியா சொல்லுங்க. இல்ல நமக்கு மேல எல்லாம் பாக்குறாங்க. இல்ல நமக்கு மேல இவ்வளவு கருப்பா இருக்கானே. இல்ல இல்ல வேணாம், அப்படி இல்ல. கப்பல் ஓனரேவா கப்பல்ல போய் தார அடிப்பணும், வேற யாரும். எட்மோர் போயிருந்தேன் ஒரு வேலையா. சரிங்க ஐயா. எட்மோர் போன உடனே ஒரு சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் போனேன். அங்கே ஒரு முக்கியமான மேட்ரு என்னடான்னு கேட்டால், எங்கள் ஃப்ரெண்டோடைய பாப்பா ஹாஸ்பிட்டல். அப்புறம் இந்த நர்ஸும் வந்தாங்க. திருவண்ணாமலை சார், சதீஷ்பட்டு திருவண்ணாமலை. ஆமாம் சார் அப்படின்னா. இல்லை சார், கிரிவலம் வந்தோம் நாங்கள் 2 நர்ஸு அவங்க மக்கள் வந்தாங்க. வண்டி பார்த்தேன் சார், வண்டி பார்த்தேன். நம்ம வண்டி கரெக்டாக சொல்கிறாங்க. அவங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. வண்டி ஃபுட்டா? வண்டி ஃபுட்டு இல்லை, வண்டி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க சார். சாப்பாடு கொடுத்தாங்க சார். சாப்பாடு கேட்டால் நாங்கள் கொடுத்தாங்க. பக்கத்தில் வாங்கி சாப்பிட்டேன் சார். பிரமாதமாக இருக்குது சார். மோர். நன்றி நன்றி நன்றி. 2 பேரும் வந்து சொல்லும் போது இது மாதிரி லைனாக இருந்தாங்க. சாதுகள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி நன்றி. காரணத்தை மட்டும் குறை சொல்லுங்க. சாப்பாடு ரொம்ப 2 முறை சாப்பிட்டுக்கிறேன் சார். இதுக்கே இந்த டைமுக்கு போய் சாப்பாட்டு லஞ்சுக்காக 2 முறை போய் சாப்பிட்டு வந்துக்கிறேன் சார். ஆனால் அவங்க யாருன்னு தெரியாது. நன்றி நன்றிங்க ஐயா. இல்லைம்மா, நானும் வந்து அப்போ தான் வந்து 2 முறை நான் 2 முறை பார்த்துக்கிறேன். நம்ம வந்து 2 முறை பார்த்தேன். 2 முறை நானும் சாப்பிட்டுக்குமா, நல்லா இருக்குமா சாப்பாடு. நான் தான் சாப்பிடுவேன், யாரும் கொடுக்க மாட்டோமா. நான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. ஒயிட் ரைஸு, மோர் சாமி. இல்லை சார், கீரை குழம்பு இருந்துச்சு சார். எங்களுக்கு ஊறுகாய் நல்லா இருந்துச்சு சார். நல்லா சாப்பிட்டு. நன்றி நன்றி நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். அதாவது செய்யறது கூட அவங்க பார்சல் பண்ணி இன்முகத்தோட கொடுக்குறாங்க. நன்றி, நல்லா கொடுக்குறாங்க. அதான் சந்தோஷம். நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றிங்க சார். வாங்க சார். இவங்கெல்லாம் காரணம்னா அந்த இவங்கெல்லாம் வந்து எல்லாத்தையுமே விட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் சாப்பிடும்போது நாம் சாப்பிட்றதே வேறு. அவங்க வந்து இதெல்லாம் சாப்பிடும்போது மனசு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால தான் எந்த ஒரு குறையும் வைக்காமல் எடுத்துகிட்டு வந்துட்டு நினச்சி யாரும் வந்து இதை பண்ணுறாங்க. நம்ம பண்ணுறது வந்து சேர்ற மாதிரியும் எல்லா சுவையும் இருக்குது. நன்றி நன்றிங்க சார். வாங்க சார்.
அவர் எஸ்ஐ ரிட்டையர்மெண்ட் அவரு. சப் இன்ஸ்பெக்டர் அவரு. சரி சரிங்க. அடிச்சதெல்லாம் போதும். சரிங்க. சாப்பிடு. அந்த இது கன்ஃபார்ம் பண்ணி எல்லாம் சொல்லியாச்சுங்க. ஃபுட் ஐட்டத்தை எல்லாம் ஆட்டோமேட்டிக். நம்மள தருவாங்க தருவாங்க. சாப்பிடும்போது ஐயாட்ட சொல்லிட்டோம்ல, ஆட்டோமேட்டிக் மாசத்துக்கு 2 ட்ரிப்பு சூப்பு, வாரத்துல 2 வாட்டி முட்டை. சீக்கிரமா வச்சிடலாம் சூப்பு. ஆமா, ஐயா செய்வாங்க. வச்சிடலாம் சூப்பு. ஐயா ஒரு மோர் ஆட்டுக்கால் சூப்பு தான் வேணுமா இல்ல மனுஷன் கால் இதெல்லாம் வேணாம்? ஆட்டுக்கால் ஆட்டுக்காலே போடும். ஐயா ஒரு மோர் ஒன்று கொடுங்க. இதுக்கு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்களே, ஏங்க நீங்க ஒரு சாமியார் ருத்ராட்சம் இதெல்லாம் போட்டுட்டு சாமியாரா இருந்துட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கோஷ் ஆட்டுக்கால் கேட்குறீங்களே, முட்டை கேட்குறீங்களே, இதெல்லாம் நியாயமான அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க சொல்றத நான் நான் ஒத்துக்கிறேன் ஐயா. இப்ப திடீர்னு ஒரே நாளையில வந்து 5 இடத்துல ஃபங்க்ஷன் வருது. எல்லாம் ஒரே டயத்துல வச்சா ஓடி போய் வாங்குறது, பொருளை வாங்குறது கொண்டு வரணும் ஐயா. நீங்க அதையும் கொஞ்சம் ஒரு சைடு யோசனை பண்ணி பாருங்க. இப்ப கல்யாண மூர்த்த வந்து ஒரு உயிரை கொண்டு அதில் ஒரு காலை சூப்பு கேட்குறீங்களே, நியாயமா அது? ஐயா அப்படி பார்த்தா அது ஏகப்பட்ட உயிரை கொண்டுதான் இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எதுவுமே சாப்பிடிக்காம எதுவும் சாப்பிட முடியாது. சரிங்க, தத்துவம்லாம் வேற பேசுறீங்க. வருவாங்க யாருன்னா ஒருத்தர் உங்களுக்காகவே ஆட்டுக்காலை வெட்டி எடுத்துன்னு வந்து சூப் வச்சு கொடுப்பாங்க, நல்லா கொடுப்பாங்க. சரி வரட்டுங்களா? நமச்சிவாய. வேற எதுனா யோசிச்சு வைங்க, மொத்தமா போட்டுடலாம். பந்தி சிங்கிளா செய்யறது கஷ்டமா இருக்குது, மொத்தமா செஞ்சிடலாம். நமச்சிவாய நமக. எங்க போயிட்டு இருந்த தளபதி நேத்துலாம்? தண்ணியில குளிக்க போயிட்டேன். ஓ சரி சரி. குளிக்கலாம் சரியா? அதெல்லாம் பண்ணக்கூடாதே. குளிக்கலாம் மாட்டாங்க நிறைய சாமியாருங்க, அப்படியே அப்படியே சுத்தபத்தமா இருப்பாங்க. சித்தர்கள்லாம் குளிக்க மாட்டாங்க தெரியுமா? ஓம் நமச்சிவாய. குளிப்பாங்க சித்தர்கள்லாம். சித்தர் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி வச்சிருந்தோம்னா குளிச்சுட்டு வந்து கெடுத்துங்க. நார்மல் சாமியார் மாதிரி ஆயிட்ட பத்தியா நீயும்? நமச்சிவாய. சாப்பிட்டு தாத்தா வாங்க வாங்க வாங்க. எந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கு. ஒரு சாப்பாடு வாங்க வாங்க. ஓம் நமச்சிவாய. அருணாச்சல ஈஸ்வராய நமக. அண்ணாமலைக்கு அரோகரா. சாப்பிடுங்க. நமச்சிவாய நமக. ஒன்று கூட்டா போயிட்டு வரட்டுமா? பாய். சிச்சி நின்னுங்கிற, ஏன் சிரிக்கிற? என்ன பார்த்தா காமெடி பீஸ் மாதிரிக்குதா? சொல்லனாலும் சிரிக்கிறிய. ஐயோ ஐயோ, என்ன வெக்கலாம் படுற? சிரிப்பியா? எனக்கு காமெடி பீஸ் ஒன்றும் தெரியல. ஏன் சிரிப்பு வருது என்ன பார்த்தா? உங்க பாட்டு இல்ல, சிரிப்பு வந்துச்சு. அதான் ஏன் வருது? அது ஏன் வருதுன்னு கேட்டு சொல்லுது. யாருக்கிட்ட? என்கிட்டே நானே கேட்கணும். சரி கேளு கேளு கேளு. என்ன தாத்தா? நீ ஒல்லியாகிறன்றாரா? ஏன் ரொம்ப ஒல்லியா இருக்கிற? நான் ஏம்மா ஒல்லியாகிறேன்? சரியான அளவுல இருக்கிறேனா? அட கடவுளே, சரியான அளவுல இருக்கிறேன் நானு. ஏற்கனவே குண்டாயிட்டன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறேன். அந்த ஒல்லி ஆகிறதுக்கு என்ன பண்ணலான்னு. உடம்பு குறைக்கலாம் டயட் இருந்தா அல்சர் அதிகமாயிடுது. அதான் உடம்பு குறைக்கலான்னு எதனா ஒண்ணு பண்ணா அல்சர் அதிகமாயிடுது. பயமாகுது எனக்கு, அதை பண்றதா இதை பண்றதான்னு. சரி அப்படியே விட்டாலும் கஷ்டமாகுது. சரிவா போலாம். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய சாமி. நல்லா இருக்கிற சாமி. ஓம் நமச்சிவாய. பால்சா ஏமே ஒண்ணுமில்ல. நேத்து உட்காந்து நேரம் நம்மள்கிட்ட வேண்டி இருந்தீங்க. நான் ஒன்னும் கிண்டல் அடிக்கலையே. சாப்பாடு 1 2ங்களா? என்ன
கீரை குழம்பு உங்களுக்கு எத்தனை பாகுண்டாவா காவாலு காவாலு நீங்க நின்று இடம் பார்த்தா தான் உட்காந்து ரெண்டா ஒண்ணா ஒரு சாப்பாடு மோர் ஒரு சாப்பாடு மோர் ஆமா நாளைக்கு அமாவாசை கலெக்ஷன் தான் போங்க ஒன்றும் இல்லை இங்க வந்து ஒரு 25 ரூபாய் தான் சார்ஜ் மேல்மலையூர் போயிட்டு வாங்க ஒன்று ரெண்டுங்களா ஐயா மேல்மலையூர்னா அதானா கறி கறி நீ பூரா நான்வெஜ்ஜாவே பேசிக்கிறாங்க கிரிவல பாதை ஃபுல்லா இது மாட்டோட்டி அதை விட்டுட்டோம் வெள்ளை கட்டுறாரு ஐயா ஒன்று ரெண்டுங்களா யோசனை பண்ண வேணாம் போமா வாங்கிக்க போமா நிற்கிறேன் அடுத்து போடுங்கப்பா ஒரு இன்னும் லேட்டாக 3 மணி நிற்கிறாங்க அங்கெல்லாம் மீட்டிங்கில் சாமி குடித்தனம் ஆயிட்டா தெரியுங்களா சொன்னாரு 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 குடித்தலம் 1500 rupees ஊர் சுற்றிட்டு நல்லா போது விட்ட ஊர் எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்தீங்க அட்வான்ஸ் எவ்வளவு கொடுத்தீங்க அட்வான்ஸே இல்லையா முன்பணம் சாமி அதாவது வாடகை அடுத்த மாசம் கொடுக்குறது இந்த மாசம் கொடுக்குறது அப்படி கழிச்சுட்டே இருக்காரு அப்படி ஒரு நல்லவரா அப்படி ஒரு நல்லவர் இருக்கிறாராங்க 1500 கொடுத்துட்டு ஒரு மாசம் இருந்துக்கிறது அதுக்கப்புறம் இன்னொரு 1000 நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி காசு கொடுக்குறோம்ல அந்த மாதிரி ஓ பரவாயில்லையா ஓஹோ இப்படிலாம் இருக்கிறாங்களா செகண்ட் மாடி சினிமா இருக்கு ஓம் நமஸ்கார் சாமி நீங்க நல்லா இருக்கணும் மாசம் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும்னு அண்ணாமலை மனசார வேண்டிக்கிறோம் நீ நல்லா இருக்கணும் ஓம் நமஸ்கார் நல்லா இருக்கணும் சீரும் சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓகோன்னு இருக்கணும்னு அண்ணாமலை மனசார வேண்டிக்கிறேன் ஓம் நமஸ்கார் சாமி ஓம் நமஸ்கார் நல்லா சந்தோஷமா யூடியூப் பார்த்துக்கவங்களுக்கு ஓம் நமஸ்கார் சாமி செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓகோன்னு இருங்க ஓம் நமஸ்கார் நல்லா இருக்கா சுவாமி நைட்டு கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்கு சளி பிடிச்சிங்க அவருக்கு இரும்பல் தூக்கம் அது என்ன பண்றது கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குது நம்ம தூக்கம் பண்ணிக்கிறாரு இதில் வந்து மெடிசன் ஏதோ இருக்கு நான் 8 மணிக்கு படுத்துறேன் எப்போ படுங்க 12 மணிக்கு படுங்க நண்டா நேற்று 3 ஆயிடுச்சு அப்பா இன்னைக்கு நேரம் நான் 1 மணிக்கு எந்திரிச்சிடுறேன் இது பசி ஏற்றுறாங்களே இவ்வளோ நல்லா இருந்தால் தான் நம்ம பசி ஏற்ற முடியும் அது கேட்டு அதெல்லாம் நம்ம சொல்லணும் இல்லை அவங்களுக்கே தெரியும் நம்ம சொல்லுவாங்க சாமி இவங்களை எவ்வளோ பாராட்ட ஆளே கிடையாது எத்தனை பேர் பாராட்டுறாங்க அந்த தம்பி இந்த வயசுல இவ்வளோ இதாக செய்கிறாரு இதெல்லாம் பாராட்டணும் அதை பார்க்க முடியல இவங்க கூட பேச முடியல கொடுக்குறாங்க பாருங்க இவங்க கூட பேச முடியல நிறைய பேர் அதை இருக்கிறாங்க 2 மணி நேரம் வேலைன்னா கேட்குறாங்க அவங்களுக்கு பூமியிலேயும் கிடையாது சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்கல்ல அதுதான் மெயின் சரி டீக்கே சொல்லி குத்த மாதிரி பேசுங்க மாத்தி பேசுறீங்க சொல்லி குத்த மாதிரி பேசுங்க சொல்லி குத்த மாதிரி பேசுங்க மாத்தி பேசுறீங்க கொஞ்சம் நல்லா சொல்லி குத்த மாதிரி நல்லா அழுத்தம் திருத்தமா சொல்லுங்க அடிச்சு கூட கேட்பாங்க நமச்சிவாய நமக்கு இப்பெல்லாம் அவங்களா வந்து சாப்பாடு நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட நீங்க சொல்லி குத்து கூட்டின்னு வரீங்களான்னு கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் தெரியுது கூட்டம் தெரியுது ஒருத்தர் வளர்ந்தாங்கன்னா இன்னொருத்தர் கெடுக்கிறதுக்கு சொல்லிட்டு நமக்கு நம்மளே தான் நீதிபதி நம்ம மனசு என்ன பண்ண அர்த்தம் கரெக்டாக கற்று கொடுத்துட்டு போகிறேன் சாப்பிட்டாங்க சரி கீழே படுறது அந்த பாவம் நல்லது கட்டி உழைப்போட சொல்லி செய்ய வேண்டிய கிடமை அவங்க செஞ்சிடறாங்க பாராட்ட முடிஞ்சு பாராட்டி இல்லை விட்டுட்டு போங்க சரி பாதுஷா போயிட்டு வரட்டுமா இல்ல ரொம்ப டயர்டா தான் இருக்கு இரும்பல் கூட கம்மியாயிடுச்சு இந்த மாத்திரை போட்டா ஆன்டிபயோட்டிக்னு மாத்திரை போட்டா அல்சர் அதிகமாக்கிடுது அது போட்டா ஒரு மாதிரி இருக்குது அப்படியே ஒரு மாதிரி ஆனா உங்களுக்கு அல்சர் இருக்குன்னா யாரும் நம்ப மாட்டாங்க சாமி ஏன்னா நல்லா ஆள் சூப்பரா இருக்கிறீங்க ஆனா அல்சர் இருந்தா பின்ன என்ன பின்ன இப்படி ஆயிடுவாங்க அல்சர் இருந்தா சாப்பிடாம சாமி நீங்க கணக்கு பண்ணா இந்தியாவுல மக்கள் தொகையில 160% நீங்க செக் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் அல்சர் இருக்கும் அது அல்சர் வந்து ஏழைகளுக்கு வர வேண்டியது ஏழைகள் சரியா சாப்பிடல பிடிக்கல அலைச்சல் கழிச்சிருக்கு நீங்க பாருங்க சாப்பிட மாட்டாங்க அல்சர் வர்றதுக்கு முக்கிய காரணம் சாப்பாடு கிடையாது மன அழுத்தம் இருந்தாலே குடல்ல வந்து ஆசிட் அதிகமாகி சுரந்து குடலை புண்ணாக்கும் மன அழுத்தம் அல்சருக்கு வந்து மெயின் காரணம் சாப்பாடு அது இதெல்லாம் கிடையாது
மனம் வந்து கொஞ்சம் நம்ம திங்கிங் மனம் வந்து ஓட்டத்திலேயே இருக்குதுன்னா கண்டிப்பா அப்படி ஓட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அல்சர் வரும். அப்புறம் ரிலாக்ஸா வச்சுக்கணும் மனசு. மனசு பாருங்க, அதே மாதிரி ஒரு வாட்டி அல்சர் வந்துருச்சுன்னா அந்த அல்சர் போவதுன்றது வந்து போகாது. நீங்க ஒரு 3 மாசம் 4 மாசம் நீங்க வந்து அப்படியே ஃப்ரீயா சிரிச்சிங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அப்படியே சரியாயிடுச்சுன்னு நினைப்பீங்க. திடீர்னு ஒரு கொஞ்சம் எதனா டென்ஷன் கோவம் அப்படின்னு ஒரு வாரம் 10 நாள் தொடர்ந்து இருந்துச்சுன்னா அந்த அல்சர் மறுபடியும் வந்துடும். அதனால அல்சர் பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்னு பார்த்தா சாந்தமா அமைதியா தயிர் சாப்பாடுன்றது மேட்டரே கிடையாது. கேளுங்களேன், நான் 3 மாசம் 4 மாசத்துக்கு வெறும் தண்ணி சாதம் அந்த மாதிரியே தான் சாப்பிட்டு இருந்தேன். நமக்கு வேலை பழுவால எதனா ஒண்ணு ஆச்சுன்னா அப்ப இந்த இடம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் மன அழுத்தம், மன ஓட்டம், மன அழுத்தம், தூக்கமின்மை இதெல்லாம் வந்து இருந்தாலே தூக்கமின்மைனா தூக்கம் இல்லாம இல்ல, எங்களுடைய வேலை அந்த மாதிரி இருக்குது. அந்த சாயந்தரம் வரைக்கும் எங்களுடைய நைட் வரைக்கும் வேலையை முடிச்சாதான் வந்து அடுத்த வேலை. இது மட்டும் இல்லாம எல்லா வேலையும் எங்களுடைய வேலை ஓட்டம் இது எல்லாமே இருந்துச்சுன்னா தூங்குறது சரியா தூங்கல, மன அழுத்தம் இருந்துச்சு, வேலைக்கு சாப்பிடல, அதே போல எதனா ஒரு அலைச்சல்லே இருக்கிறோம்னா கண்டிப்பா எல்லாருக்கும் உலகத்துல அல்சர் இருக்கும். அந்த அல்சர் வந்து இந்த எல்லாமே ரொட்டீனா போய் நின்னுச்சுன்னா, இந்த ரொட்டீன் போயினே இருந்துச்சுன்னா அல்சர் மிகப்பெரிய ஒரு வியாதியா கூட மாறும். இந்த ரொட்டீன் இது எல்லாமே எனக்கும் தெரியும். இந்த ரொட்டீன் கடைசி வரைக்கும் இருந்தா இது வந்து ஆளையே முழுகக்கூடிய ஒரு நோயா கூட மாறும். எல்லாமே தெரியும், என்ன பண்றது? எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எங்கன்னா போய் ஒரு மாசத்துக்கு இருக்கோம், எல்லாத்தையும் விட்டுட்டு போனுக்கு நல்லா ஆஃப் பண்ணிட்டு எங்கன்னா போய் ஒரு மாசத்துக்கு நிம்மதியா இருக்க முடியுமா? முடியாது. நம்ம சூழ்நிலைகள் நம்ம இந்த ஓட்டத்துல வளர்ந்துட்டோம். அதனால இறைவன் எழுதி வச்ச விதி நமக்கு எப்ப வருதோ மரணம் வந்துட்டு போட்டோம் போடா அப்படின்ட்டு போயினே இருக்கிறேன். சொல்றது புரியுங்களா? அப்படிதான் போயிட்டு இருக்கிறேன் நான். இந்த ரஜினிகாந்த் ஒரு டைலாக் பேசுவாரு, நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ எப்படின்னா சாமி நல்லதுதான் சொன்ன மாதிரி ரிலாக்ஸா இருக்கிறவங்க தான். மன அழுத்தம் இருந்துச்சுனாவே இப்போ ஒன்றும் இல்லை சாமி. இப்போ நீங்க இந்த கிரிவல பாதையில யாருமே இல்லை, தனியா இருக்கிறீங்க. உங்க கையில ஒண்ணுமே கிடையாது, பாக்கெட்ல ஒண்ணும் கிடையாது, பர்ஸ்ல ஒண்ணும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படியே நிராயுத பாணியா அந்த இடத்துல உட்காந்தீங்கன்னா கண்ணை மூடி தியானம் பண்ணீங்கன்னா அப்பா நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாது, தியானம் பண்றோம் ஓம் நமச்சிவாய ஒரு 100-108 வாட்டி கூட நீங்க சொல்லலாம், கேளுங்க சொல்லலாம். ஆனா உங்க பாக்கெட்ல ஒரு போன் இருக்குது, உங்க பின்னாடி பர்ஸ் இருக்குது, பக்கத்துல பேக் இருக்குது, கண்ணை மூடின்னு உங்களால உட்காந்து ஓம் நமச்சிவாய சொல்ல முடியுமா? உங்களுடைய ஓட்டம் எதிர் மேல இறைவன் மேலே போவோம், இறைவன் மேலே போவோம். பாக்கெட்லயே தான் இருக்கும் போனு, பின்னாடி தான் இருக்கும் பர்ஸ், கடவுள் மேல போவோமா உங்க ஓட்டம்? எப்படி போவோம்? பர்ஸ் இருக்குதா, போன் இருக்குதா? உண்மைதான் சாமி, சொல்றத கேட்டுங்க. ஒரு கூட்டமாக கேளுங்க. நம்ம கிட்ட சுமை இருக்கிற வரைக்கும், நம்ம கிட்ட பாரத்தை இறக்கி வைக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதியே இருக்காது. அது மாதிரி தாங்க பாருங்க, நல்லா கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க. பாக்கெட் உள்ள இருக்கிற பர்ஸ எவன் எடுப்பான்றது, நமக்கு எவன் எடுத்துட போறான் நம்மள மீறின்ற ஒரு தைரியம் இருக்கும். இருந்தாலும் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. போன் இருக்குது ஓம் நமச்சிவாய, பேக் இருக்குது ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஒண்ணுமே இல்லைன்னா தான் அந்த ஓம் நமச்சிவாய வரும். அது போல உங்களுடைய வாழ்க்கை, அது நீங்க அமைதிக்கு சொல்றீங்களா, உங்களுடைய வாழ்க்கை வந்து நீங்க நிராயுத பயம் ஒண்ணுமே இல்லை ஓம் நமச்சிவாய நீங்க சொல்லலாம். எனக்கு வந்து பர்ஸ் பேக் எதுவுமே இல்லைனாலும் அங்க பாருங்க பையன் படிக்கிறான் ஓம் நமச்சிவாய, வாடகை கட்டணும் ஓம் நமச்சிவாய, வட்டி கட்டணும் ஓம் நமச்சிவாய, மாத தவணை கட்டணும் ஓம் நமச்சிவாய, சம்பளம் கொடுக்கணும் ஓம் நமச்சிவாய, பிசினஸ் பார்க்கணும் ஓம் நம. அப்ப எனக்கு பாரம் வந்து இவ்வளவு பாரங்குது. இப்ப உங்களுக்கு வந்து வெறும் பாரம் இந்த பை இது மட்டும்தான், நீங்க எதை பத்தி இப்ப திங்க் பண்ணல. எனக்கு பாரம் வந்து என்னன்னா, இவருக்கு பாரம் என்னன்னா, நம்ம பையன் படிக்கிறான், பொண்ணு படிக்குது, வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். நான் இப்ப சொல்றேன் சாமி, நமக்கு சொந்த வீடு தான் இருக்கு, நம்ம இப்பதான் போயிருக்கோம். நம்ம அது இன்னும் நாங்க இப்போ பாதியிலே போயிட்டோம், அங்க போய் கட்டினுக்கிறோம், அங்க போய் இது பண்ணிடுறோம். இப்ப என்னன்னாங்க பாருங்க, கண்ணை முடிக்கணும் நான் உட்காந்து தியானம் பண்ண, நீங்க அமைதியா இருங்க சாமி அப்படின்னு சொல்றீங்களா, என்னுடைய அமைதிக்கு நான் நிறைய பாரத்தை இறக்கி வைக்கணும். நிறைய பாரத்தை இறக்கி பக்கத்துல வைக்க கூடாது, தூரமா வச்சுட்டு தனியா வந்துடணும். தூரமா வச்சு அப்ப என்னோட 2 பேர் காவல் போட்டு வரணும், அப்பதான் ஐயா நீங்க வேற காவலுக்கு வைக்கும் போதே இந்த காவலாளி எடுத்துருவானா ஓம் நமச்சிவாய, இந்த காவலாளி எடுத்துருவானா ஓம் நமச்சிவாய, இந்த காவலாளிக்கு பாருங்க. ஆமா ஐயா இங்க பாருங்க, ஐயோ இந்த பக்கத்துல இருக்கிறவன் நல்லவனா, யார் பேச்சுனா கேட்டு நம்ம தலையில கல்லு தூக்கி போட்டுருவானா ஓம் நமச்சிவாய, ஐயோ இந்த பக்கத்துல இருக்கிறவன் நல்லவனா, யார் பேச்சுனா கேட்டு கல்லு தூக்கி போட்டுருவான். ஒண்ணுமே சொல்றேன் பாருங்க, ஒரு மனுஷனுக்கு சுமைகள் என்னன்னா, சுமைகள் வந்து மனசு தான், மைண்ட் தான் சுமை. மைண்ட்ல இருக்கிறத நீங்க இறக்கி வச்சிட்டீங்கன்னா உங்க மனசும் உடம்பும் கிளியர் ஆயிடும். நம்ம மைண்ட்ல இருக்கிறத இறக்கி வைக்காம இருந்தா கண்டிப்பா இருக்கிற நோய் இருந்துகிட்டே தான் இருக்கும்.
அது குறையவே குறையாது. நல்லா சாப்பிட்டு தூங்கி ஏந்தா கூட சரி. நீங்க மனுஷன் எப்ப நிம்மதியா இருக்கான் சொல்லுங்க? தூங்கும் போது மட்டும்தான் நிம்மதியா இருக்கிறான். ஏன் சொல்லுங்க? அப்ப சில நேரத்துல கெட்ட கனவு வரும், மத்த நேரம் தூங்கும் போது மட்டும்தான் அவன் இறந்தானா வாழ்ந்தானா அதை பத்தி இதை பத்தி மத்தபடி எல்லா சமயமும் சிந்தனைகள்லயே தான் ஓடிட்டு இருக்கு மனுஷன். நீங்க கூட உட்காந்துக்கிறீங்க, கண்ணை மூடி நீங்க உட்காடுறீங்க, உட்கார நேரத்துக்கு 4 சாமிங்க தர்மம் கொடுக்காம போயிடுமா, ஓம் நமச்சிவாய டக்குன்னு கண்ணை தரப்பீங்க. அத மாதிரி அவங்களுக்கு ஒரு சுமைகள். அதுதான் அந்த மாதிரி என்னுடைய பாரம் வந்து அவ்வளோ சாதாரண கிடையாது சாமி, அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. நான் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு நிராயத பண்ணியா உட்காந்து மனம் சாந்தி அடையிட்டோம் ஓம் நமச்சிவாயன்றது. எனக்கு நிறைய இந்த பர்ஸ் போன் மாதிரி எனக்கு நிறைய ஓடிட்டு இருக்கு உடம்பு பூரா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன மாதிரி எவ்வளோ பேர், நான் ஒன்றும் இல்லை, என்ன மாதிரி இன்னைக்கு 60% 70% இந்த உலக மக்கள் இந்த மாதிரி சுமைகளோட ஓடிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே செக் பண்ணா கண்டிப்பா அல்சர்னு ஒரு நோய் இருக்கும், இல்ல எதனா ஒரு விஷயங்கள் இருக்கும். சோ அதனால சுமைகளை இறக்கி வச்சுட்டு போற மனுஷன் யாருமே கிடையாது, இங்க யாருமே கிடையாது, முடியாது. அதுக்கெல்லாம் நம்ம வந்து 2ஆம் நிலை 3ஆம் நிலை 4ஆம் நிலை 5ஆம் நிலையை கடக்கணும். 5ஆம் நிலையை கடக்கணும்னா ஆன்மீகத்தில் 5ஆம் நிலையை கடந்தவங்க மட்டும்தான் இன்னைக்கு எல்லாத்த விட நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் சாந்தமாகவும் இருக்காங்க. ஒரு 15-20 நாள் முன்னாடி மறுபடியுமா என்ன சாமி வராது இது இல்லை, உன்னிப்பழம் செடி இருக்கு. என்ன பழம்? உன்னிப்பழம் செடி. உன்னிப்பழமா தெரியல, அது என்ன பழமா? கருப்பாக இருக்கும் பாருங்க, நீங்கள் இப்போ சாப்பிட்ருக்கு நிறைய, அதை மட்டும் வெளியும் சாப்பிடணும். உன்னிப்பழம் செடி பார்த்துருக்கு, இந்த பார்க்குறேன், குண்டு குண்டாக காய்க்கும் காய்ச்சி மாதிரி. வெளியே மட்டும் பறித்து காலையில் வெறும் வயத்தில் சாப்பிட்டு இப்போ நான் சொல்றது என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, உணவு முறையே நான் மாத்தினாலும் திடீர்னு எதனா ஒரு இடத்துல டென்ஷன் ஆகி நான் கோவப்பட்டு, எங்க மாமா பாத்துறாரு என்னுடைய ஒர்க்ல எதனா ஒரு டென்ஷன் ஆகி கோவப்பட்டு கொஞ்சம் டென்ஷனா பேசணும்னா அந்த இடத்துல வயிற்ற பிடிச்சிப்பேன், மாமா வலிக்குது மாமா, இவரே நிறைய வாட்டி பாத்துக்கிறாரு. அதனால உணவு முறைன்றது ஒரு சுரக்குமா. ஆமா, அதனால வராது சாமி. நான் சொல்றேன் அவ்வளோ மகத்துவ குணம் இருக்கு. சரி நான் முயற்சி பண்றேன் சார், கண்டிப்பா முயற்சி பண்றேன். உன்னிப்பழம் எதுன்னு நான் கூகுளில் சர்ச் பண்ணிட்டேன், அதை அந்த மாதிரி எது செடி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பா சாப்பிட்றேன் நான். சரியா, போயிட்டு வரட்டாங்களா? சரிங்க, சரி சார், நமச்சிவாய். கோவில் வெட்டி ஒரு சாமியார் வந்தார் இல்லைங்களா? ஆமா, கோமணம் கட்டிட்டு இருக்கிற மனுஷன் மட்டும்தான் நிம்மதியான மனுஷன். ஆமா, 3 வேளை சாப்பாடு, டிவி எல்லாமே தர்றாரு, எல்லாம் சாப்பாடு படுத்து உட்காந்து பரவாயில்ல. அதுதான் சாமி. இங்க பாருங்க, நம்மளை சுத்தி எந்த ஒரு எண்ண ஓட்டமும் இல்லைனாலே ஒரு மனுஷன் நிம்மதியா சந்தோஷமா நோய் நொடி இல்லாம வாழ்வான். நிம்மதியா தான் இருந்தாரு. இப்ப மாதம் 1500 கட்டி ஆகணும் கட்டி போட்டாருன்ட்டு திண்டுக்கல் ஓடி போயிருப்பேன். பாருங்க ஐயா, உள்ளுக்குள்ள பயம் இருக்குதுன்னா கண்டிப்பா நமக்கு எதனா ஒரு விஷயங்கள் சார்ந்த சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கும். நீ ஒண்ணுமே இல்லாத எனக்கு உயிரே வேணாம், அங்க ஒருத்தர் இருக்காரு நிம்மதியான மனுஷன், அவர் மட்டும்தான் வாசுன்னு, எனக்கு உயிரே வேணாம், இந்த உயிர் இல்ல எனக்கு உயிரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுல போய் உட்காந்து அவர் மாட்டு ஒண்ணுமே கிடையாது, அவர் மாட்டு உட்காந்து மலையை பார்த்துன்னு இருப்பார். அந்த இடத்துல பாம்பு பல்லி பூரா எல்லாமே பேய் பிசாசு எல்லாமே இருக்கும். ஆனா அவருக்கு உள்ளுக்குள்ள அந்த பயம், அடுத்த கட்ட கமிட்மெண்ட்ஸ் இல்ல. அதனால அவர் மாட்டு அங்க உட்காந்து இருக்காரு. நம்ம மனுஷன் வீட்டுல மெத்த மேல இருப்பான், மெத்த மேல ஏறி வந்து பாம்பு கடிக்கும், மெத்த மேல ஏறி வந்து இது கிடைக்கும். அதனால உள்ளுக்குள்ள பயம் இல்லாதவங்களுக்கு, இந்த உயிரை பத்தி கவலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா சொல்ற உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை. கவலை பயம் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி வரும். செத்துட்டாரு அவர் போய் சேர்ந்துட்டார் சாமி. வர சாமி, போயிட்டு வர சாமி. உண்மைதான் சாமி, நான் சொன்னது எல்லாமே உண்மை. ஏன்னா நான் தனியா பாருங்க, கண்ணை மூடி நான் தனியா நிறைய வாட்டி தியானம் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாம் கம்மி போங்க, கது சாத்துங்க, வீட்டுல உட்காந்து தியானம் பண்றதுக்கு அப்படியே உட்காரும். அப்பதான் டம்முன்னு கது ஒண்ணு தட்டும், டம்முன்னு தாண்ட வரும். அப்பதான் காலிங் பெல் வீட்டுக்கு வராத விருந்தாளி அன்னைக்குதான் வருவாங்க. ஓகேங்களா? அன்னைக்குதான் என் பசங்க பிடிச்சின்னு மாய்வானுங்க. சரி நம்ம எங்கன்னா போய் போனுக்குன்னு வச்சுட்டு எங்கன்னா போய் நம்ம தியானம் பண்ணலாம் அப்படின்னு போனா அப்ப நமக்கு தோணும்
இங்க வந்துட்டுமே சொல்லிட்டு போன வேலை ஒரு டவுட் இல்ல போனே வச்சுட்டு நம்ம போனா கூட நமக்கு ஒரு சிந்தனை வரும், என்னடா அது நம்ம இதை விட்டுட்டு வந்துட்டோமே, அது கரெக்டா நடக்குமா, இது கரெக்டா நடக்குமா, அந்த மாதிரி ஒரு ஓடிட்டு இருக்கு. அதனால அதெல்லாம் ஒண்ணு மாத்த. இப்போ சொல்றேன், வந்தார்கள் போனார்கள் போடா அப்படின்னு ரஜினி சொல்ற மாதிரி நம்ம எனக்கு உண்மையாலுமே எனக்கு எப்ப விதி முடியும்னு எனக்கு தெரியவே தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு இந்த அல்சரால தான் விதி அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். 100% சொல்றேன். ஏன்னா என்னால மாத்திக்க முடியல, என்ன மாத்திக்க முடியல. இவ்வளவு விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு, சாப்பாடு இது மாதிரி ஓடிட்டு இருக்கு, என்னால சுத்தமா மாத்திக்க முடியல. அதனால இதுலதான் நமக்கு விதின்றது நமக்கு எப்படிக்கோ தீர்மானிக்கப்பட்டது. அதனால அதை பத்தி நான் கவலைப்படுறது இல்லை சாமி இப்போதைக்கு. என்ன பண்றாங்க, முட்டி போட்டுன்னு வராங்களா? ஏன் இந்த மாதிரிலாம் வேண்டிக்கிறாங்க? கடவுள் இந்த மாதிரிலாம் வேண்ட சொல்லவே இல்லையே. அதான் ஏன் இந்த மாதிரி வேண்டிக்கிறாங்க? தன்னை வருத்தி கொண்டு யாரும் தன்னை கும்பிடுன்னு எந்த கடவுளுமே எந்த மதத்திலுமே சொல்லல. சொல்லு. ஓம் நமச்சிவாய நமக. எமா நேரம் தாத்தா தாத்தான்னு கூப்பிடுறது. நம்ம அப்படியே கிளம்பி போயிடலாம் தான் பார்த்தேன். ஒரு சாப்பாடு என்ன முக்கியமா பச்சிங்கிற பேப்பர்ல? டெய்லி பேப்பர். ஓ, ஏன் வந்ததே தெரியாதா? முக்கியம் அப்படின்னா சாமியை வந்துங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சே சொல்றேன், சாமியை நம்ம சந்தோஷமா கும்பிடணுமா. நம்ம கஷ்டப்பட்டுட்டு சாமியை கும்பிட்டா சாமி வந்து கண்ணு திறக்காதான். சாமியை நம்ம சந்தோஷமா கும்பிடணுமா. நான் ஏன் நல்லா இருக்கீங்களா, நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்க மனைவி மக்கள் நல்லா இருக்காங்களா, நானும் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கும்பிட்டா சாமிக்கு ரொம்ப பிடிக்குமா. எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, சாமி கிட்ட எப்ப பார்த்தாலும் போயிட்டு சாமி கிட்ட, ஐயா எனக்கு அந்த கஷ்டம், ஐயா எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு அதை தீர்த்து வைங்க, இதை தீர்த்து வைங்க அப்படின்னு நம்ம சொல்ல சொல்ல சாமி வந்து டென்ஷன் ஆயிடுமா. எப்ப பார்த்தாலும் எதனா ஒரு பஞ்சாயத்தோடய வரான் அப்படின்னு. தண்ணி கொடுப்பா, 2 தண்ணி கொடு. எடப்பாளையம் இந்தாங்க. செய்து இந்த மாதிரிலாம் வேண்டிக்காதீங்க. எந்த சாமியும் தன்னை வருத்தின்னு வந்து கும்பிடுன்னு சொல்லலை. ஸோ அதுக்காக சொல்றேன், சாமி எந்த சாமியும் அப்படி சொல்லாது. இல்ல அவங்க வேண்டுதல் நிறைவேற்றிட்டு வராங்களே, சாப்பாடு வேணா வாங்கிக்கோங்க. ஐயா அப்படி வந்து வாங்கிக்கோங்க. அண்ணா லேடிஸ்ல எல்லாருமே வந்துடுறாங்க, பொதுமக்கள் இப்படி வந்து வாங்கிக்கோங்க. ஐயா வாங்கிக்கோங்க, எப்படி வேணுமோ வாங்கிக்கோங்க. அப்படியே நீங்களே வாங்கிக்கோங்க. அதான் 3 அப்படி கணக்கு பண்ணிடு. என்ன விஷயம் வேண்டதில்லை? காசு போட்டுக்கிறாங்க, காசு கம்பெனியில் கட்டி ஏமாற்றிட்டாங்களா? காசு கம்பெனியில் கட்டி ஏமாற்றிட்டாங்களா? அதுக்கு இந்த மாதிரி அங்கே பிரச்சனை வந்தால் காசு கிடச்சிருமாம்மா? ஐயோ, அது மதுரில் ஒரு இடம் ஒன்று வைக்கலையா? கொஞ்சம் மாற சொல்லுங்க, மக்களை மாற சொல்லுங்க. சாமியை வந்து இப்படி கும்பிடக்கூடாது, சாமியை சந்தோஷமா கும்பிடணும். சாமியா இருக்குமா, போயிட்டு வாங்கம்மா. அவங்க வேண்டுதலுக்கு வந்துக்கிறாங்கம்மா, அதனால கொடுக்குறோம்மா, போங்கம்மா. வாங்க ஐயா. நமச்சிவாய நமக, அருணாச்சலீஸ்வராய நமக. சாதுக்கள் அனைவரையும் கூப்பிடுறாரு. சாப்பிட்ட அப்படி சொல்லி கூப்பிடுங்க. சாப்பிட்ட சாதுக்களை தவிர்த்து பசியாக இருக்கும் அனைவரும் வாருங்கள். ஓம் நமச்சிவாய. 1 நமச்சிவாய. சாமி எத்தனை? 2. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய சாமி பிடிக்கிறீங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சாப்பிட்டீங்களா சாமி? நீங்க சந்தோஷம். நான் சாப்பிட்ணா போயிட்டு வரட்டுமா? நமச்சிவாய. நான் சொன்ன மாதிரி சொன்னா, கீரை வந்தா மட்டும் 1/2 மணி நேரம் லேட் ஆகும். கீரை வந்தா, ஆமா, கீரைலாம் வந்து அவ்வளோ வேலை இருக்குது கீரைக்கு. இந்த காரமே போதும். இப்போ சாமியார் யூஸ் பண்ணுற சோப்பு, பேஸ்ட்டு,
அது மாதிரி ப்ரஷ் ஏதாவது பேஸ்ட் பிரஷ் சோப்பு அந்த மாதிரி ஒரு கிட்டு ஒன்று போட்டு கொடுத்துடலாம். சோப்பு போட்டு குளிக்கிறாங்க சாமியாருங்க. சரி, பேஸ்ட் பிரஷ், ஒரு விபூதி பாக்கெட்டு, அதுதான் ஒரு குங்கும பாக்கெட்டு, ஒரு ருத்ராட்சம், இந்த மாதிரி ஒரு கிட்டு ஒன்று போட்டு கொடுத்துடலாம். அது இப்ப இல்ல பார்க்கலாம். சரி சரி சரி. பெருவிட நல்லா இருக்கு. நீங்களும் அதே நல்லா இருக்கு. பெருகணும்னா இப்படி 3-4 சாப்பாடு சேர்த்து கொடுக்கணுமா? அந்த பெருக்க முடியல. பொருளாதாரம்லாம் வந்து நீங்க எல்லாம் நல்லா இருக்கு. சரி சரி. நமச்சிவாய். சந்தோஷம். உங்களுக்கு வாழ்த்துக்களுக்கு நன்றி. நமச்சிவாய். தம்பி என்னப்பா ஸ்கூல் போலையா? யாரு நீ? என்ன இல்லடா, என்ன பண்ற? உங்க அப்பா அம்மா எங்க இருக்கிறாங்க? ஏன் ஸ்கூல் போகாம இங்க இருக்கா? எங்க குடி இருக்கிறீங்க? ஸ்கூல் போலையா? ஏன் இங்க யாரு படிக்க? ஸ்கூல் எப்போ போவ? நாளைக்கு போவியா? சரி. இந்த பாருங்க, அவங்க பையன் இங்கதான் பக்கத்துல இருக்கிறான். ஒரு வாட்டி அவங்க பையன் கிட்ட போன் பண்ணி சொல்ல. ஐயா, உங்களுக்கு பையன் கிட்ட போன் பண்ணி சொல்லட்டுமா? அங்கே அவரு எடுத்து கேட்கற மாதிரி இல்ல. அன்னைக்கு சாப்பாடை கொண்டாந்து இப்படி கொட்டிட்டு அப்படியே அசால்ட்டா போயிட்டாரு. யார் அவங்க? போன் பண்ணி ரொம்ப முடியல படுத்து அடிக்கடி போன் பண்ணி தொந்தரவு பண்ணாதன்றாரா? ஏன் என்ன ஆச்சு உங்களுக்கு? சரி, இப்ப உங்க பையன்கிட்ட சொன்ன என்ன சொல்றாரு? எங்கேயா போயிடு அப்படின்றாரு. சரி, உங்க பையன் கிட்ட சொல்ல வேண்டியவங்க சொல்லுவாங்க, வந்து கூட்டிட்டு போவார். சீக்கிரமா உங்க பையன் நம்பர் கொடுங்க. நம்பரை அவர்கிட்ட கொடுத்துருங்க ஐயாட்ட. உங்க பேர் என்ன? சண்முகம். மாமா போன் எடுத்துன்னு சொல்லு. போன் என் போன் உங்க பேர் சண்முகம் மாமா. அங்க போயிட்டு மேற்கு காவல் நிலையத்துல போயிட்டு அவங்க அப்பா அந்த மாதிரி கஷ்டப்படுறாரு, கூட்டின்னு போக சொன்னா போனை வை எங்கன்னா போன்றான். இப்போ உங்க பையன் வந்து கூட்டின்னு போவார், ஆட்டோமேட்டிக்கா கூட்டின்னு போவார். வந்து பாருங்க, நீங்க வேணா நம்பர் கொடுங்க. ஏன்னா நம்ம சொன்னா நீ யாருன்னு கேட்பான். போலீஸ்கார் சொன்னா கண்டிப்பா கேட்க மாட்டான்ல. அவங்க கூட அந்த காசு இருக்கோ இல்லையா, அவங்க கூட அதுதானே. உங்க பேர் சண்முகமா? உங்க பையன் பேரு சர்க்குணம். அதுல பேர் இருக்குல்ல. இப்ப வீட்டுக்கு உங்க மனைவி எல்லாம் இல்லையா? வீட்டுக்கு கூட்டு போனா கூட்டு போக மாட்டாரா? கடவுளே. பர்க்குணனா? ஒரே பையனா? எத்தனை பையன்? பொண்ணுலாம் யாரா இருக்காங்களா? பொண்ணு நம்பர் இருக்கா? எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க? பொண்ணுக்கு போன் பண்ணி சொன்னாலாவது வருவாங்க. நைனா அவங்களும் வர மாட்டாங்களா? சரி, உங்க பேர் வந்து சண்முகம். மலை சுத்துற வயல இருக்கிறாரு, வந்து கூட்டின்னு போக சொல்றேன். நான் சொல்றேன். நான் ஏன்னா நம்ம சொன்னா நீ யாருன்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஏன் சார் நீங்க வேலையை பாருங்கன்னுவாங்க. நான் சார் இருக்காரு, சொல்லிடுறேன். சண்முகம் ரொம்ப உடம்பு முடியாம இருக்கிறாரு. நீங்க போன் பண்ணி சொன்னதுக்கு என்ன சொல்றாரு உங்க பையன்? என்ன சொல்றாரு? அடிச்சா எப்படி இருக்கிறாருன்னு படுத்த படுத்து தான் இருக்கிறாரு. ஒரு நாள் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போனாப்ல. அப்புறம் வந்து நான் வந்து 4 அன்னைக்கு கூட்டு போயிடனாரு. இது வரைக்கும் இப்போ எத்தனை நாள் ஆகுது? 1 வாரம் ஆகுதா? 4-5 நாள் ஆகுது. மறுபடியும் நான் என்ன அப்படின்னு கேட்டேனாக்கா, அவர் எங்கே போகிறாரோ போகட்டும், அவங்க தங்கச்சி வீடு இருக்கான், அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போக சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. பெத்த பிள்ளையே பார்த்துக்க மாட்டேன். தங்கச்சி வீட்டுக்காரு, தங்கச்சி வீட்டு பிள்ளைங்களாம் எப்படி பார்த்துக்க? அதெல்லாம் ஒரு நியாயமான ஒரு விஷயமா? அது பெத்த பிள்ளையே பார்த்துக்க மாட்டான். தங்கச்சி வீட்டுல போய் வயசான அப்படி உட்காந்தா தங்கச்சி வீட்டு பிள்ளைங்களும் தங்கச்சி வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாங்க? அந்த ஒரு இந்த கார் போக மாதிரி பொண்ணு போட்டுக்கிட்டால கிழிஞ்சு கிடந்துட்ட. அவர் உடம்பு முடியல. நான் அதை சொல்றேன். தாத்தா வந்து கூட்டின்னு போவாங்க, கவலைப்படாதீங்க. சரியா? இங்கே இருங்க, இந்த இடத்த விட்டு எங்கேயும் வரக்கூடாது. இது அடையாளத்துக்கு நான் சொல்லிடுவேன். போயிட்டு வரேன். பார்த்து நீங்க எதனா செய்யுங்க. நமச்சிவாயம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாய நமக. கீரை ரசம் டெய்லியும் வராது. கீரை நேத்தான ரசம் கொடுத்தேன், கேட்டேன். நேற்று ரசம் கொடுத்துட்டு போனேன். ரசம் பொரியல் அப்படம் வடை அதெல்லாம் வச்சு எடுத்துன்னு வர முடியுமா?
அவன் கேட்க போங்க ஆ? கேட்கணும். நீதான் மூஞ்சி வேற திருப்பிக்கிற திருப்பிக்கிற கல்லு வலியா நைனா அந்த கல்லு போட்டு மெல்ல சொல்லுங்க. கருங்கல்லு போட்டு மென்னா சரியா போயிடும். இரு நைனா, கருங்கல் இருக்குல்ல 4 போட்டு அடி, அந்த பல்லு எந்த இடத்துல வலிக்குதோ மெல்லு. கிண்டல் பண்ணல, கேலி பண்ணல. கருங்கல்ல போட்டு மெல்லு சரியா போயிடும். பல்லு வெளில வந்துச்சுன்னா வலி சரியா போயிடும்ல. பல் டாக்டர்கிட்ட பல்லு என்ன பண்ணுவோம், பல்லு எடுப்போம். பல்லு எடுத்துல கருங்கல்ல போட்டு மெல்னாலே வந்துடும்ல. 10 ரூபாவது டாபர் பேஸ்ட்னு இருக்கும் அங்க பாரு. 10 ரூபாவது டாபர் பேஸ்ட். 10 ரூபாவது டாபர் பேஸ்ட்னு இருக்கும். அந்த டாபர் பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இவ்வளோ அள்ளி இந்த பல்லு வலிக்குது பாரு, அந்த இடத்துல வை சிறுன்னும். அந்த பேஸ்ட் கூட ஒரே ஒரு லவங்கப்பட்டை அந்த பேஸ்ட் கூட தனியா வைக்காத, பவர் கம்பி ரெண்டுமே சேர்த்து வை, உடனே கேட்கும். அந்த இருக்கிற கிருமிகள் உடனே கிளியர் ஆகும். தாத்தா அனுபவத்துல சொல்றேன். கேட்டுக்கிறேன் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது இல்ல? அதே பெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த பேஸ்ட் கூட லவங்கப்பட்டை வச்சா உண்மையாலுமே ரொம்ப பல்லு வலி இருந்தாலும் குறையும். நான் உடனே தீர்ந்துரும் சரியாயிடும் சொல்லல, குறையும் அந்த நேரத்துல. அந்த 2 நாளைக்கு கம்மியாக அவ்வளோதான். அதான் உனக்கு நிரந்தரமா கம்மியாகும்னா நான் சொல்ற கருங்கல் ட்ரீட்மெண்ட் தான். இல்ல தாத்தா, உனக்கு நிரந்தரமா கம்மியாகும்னா கருங்கலை கட்டி சரியா போயிடும். என்ன தாத்தா, அந்த பேஸ்ட்ல பல்லு விளக்கு தாத்தா, வலி குறையும் தாத்தா. என்ன இல்ல தாத்தா, அனுபவம், நாங்க அனுபவப்பட்டோம் அதனால சொல்றேன். என்ன தனபால் சாப்பிட்டியா? பீடி வாங்கினியா? தனபால் ஒரு நாளைக்கு 5 கட்டி பீடி குடிக்கிறாரு. 5 கட்டி ஓசியாவே 5 கட்டி கொடுங்க சித்தர் அவரு. சார் ஆமா சார், நீங்க நம்பலையா? பீடி சித்தர் அவரு. அவன் என்ன ட்ரெஸ் போடுறான் அவனுக்கே தெரியாது, என்ன பண்றான் அவனுக்கே தெரியாது. ஆனா பீடி மட்டும் பிடிச்சிக்கினே இருப்பான். ஓம் நமச்சிவாய. சாமி இதெல்லாம் யாரு எழுதுறது கேட்டீங்க இல்லையா? கவர்மெண்ட் இவரு கவர்மெண்ட்னா ஒண்ணு கூட போதும். நீங்க தானே சொன்னீங்க இப்பதான் கவர்மெண்ட்னு. ராத்திரி தான் சொன்னாங்க. ராத்திரி தான் அப்ப உங்களுக்கே தெரியாது கவர்மெண்ட் இல்லைன்னு. அப்ப நாங்க சொல்லும் போதெல்லாம் நம்பல. 2 இந்த குருஜி நிறுச்ச போயிடுச்சா இருக்குதா? ஓம் நமச்சிவாய. லட்டு இனிப்பா அன்னதானம் ரெகுலரா வந்தாலே போதும். இனிப்பு அது அன்னதானம் நம்ம இப்போ நிறைய பேர் இருக்காங்களா, அன்னதானம் ரெகுலரா வந்தாலே அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கரெக்டா இருக்குது. ஃபர்ஸ்ட் 300 பேருக்கு மேல கொடுத்தோம், அதிகமாயிட்டாங்க சாமியாருங்க, அதனால அதிகமா எடுத்துட்டு வரோம். அந்த லட்டுக்கு அதுக்கு இது போறத அன்னதானத்தை சேர்த்து போட்டு போலாமே. சாப்பாடு இல்லை அப்படின்னு கை நீட்டி கேட்குறாங்க லாஸ்டா முடிச்சுட்டு போகும்போது, அதனால சாப்பாடு சேர்த்து போட்டுன்னு வரோம். ஓம் நமச்சிவாய. என்ன குருஜி ஏதோ சொன்னீங்க காதல இருந்துச்சு? நான் போத்திலே அனுப்பி சீக்கிரம் அனுப்பிட்டேன்னா உனக்கு நல்லது. போயா, நாங்க ஏதோ பேசுறோம். இல்ல ஏதோ கேக்குறாரு உனக்கு. அவரு கேட்டு என்ன பண்ண போறாரு? கிளம்பியா அப்படிலாம் கோவப்படக்கூடாது. ஒண்ணு என்ன அவனுக்கு கேட்டாரு அவரு. பின்ன என்ன ஏன்னு கேக்குறேன் நொட்டு என்ன என்ன அவனுக்கு ஏன் அவர்கிட்ட போய் சண்டை போடுறா? தேவையில்லாத விஷயத்துல தலையிடக்கூடாது. சோறு வாங்கினியா கிளம்பனியா இருக்கு. பாத்தீங்களா இல்ல, வேலூர்காரு பெரிய ரவுடின்னு சொல்லிக்கிறேன். பாத்தீங்க கண்ணு இதுல ரவுடி தர மாட்டாரு பாரு. ஒரு அப்பாவி ஒருத்தரை மெட்டி அனுப்புறாரு பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய ரவுடி பாத்தியா அவரு. அந்த பக்கம் குரு பூஜைன்னு சொன்னாங்க, போனியா இல்லையான்னு கேட்டா நீ அறகுறையா புரிஞ்சுன்னு வந்து என்கிட்ட வந்து உயிரை வாங்கினுக்கிற. அந்த பக்கம் குரு பூஜைக்கு போய்க்கிறாங்களா எல்லாம் தான் குருஜி போயிடுச்சான்னு கேட்டா அதுக்குள்ளேயே வந்து நான் அனுப்பு போ, நீ தான் குரு பூஜைனா ஆளா இருப்பிய. எங்க போக நின்று தாங்க. ஏன் ஒரு அப்பாவித்த சாமியார் அப்படி மெட்டி அனுப்புற? என்ன பண்ணாரு அவரு? உன்ன இன்னும் தான் கேட்டாரு, அதுக்கு இப்படியா மெட்டி அனுப்புவ? அவரு
திருவண்ணாமலைக்கே வர மாட்டேன்ட்டு போயிட்டாரு பாரு. திருவண்ணாமலை சாமியாரே இருக்க மாட்டாங்களா என்ன? ஓ அப்ப இருக்கிற எல்லாரையும் மாற்றி மாற்றி அமிச்சிங்க உனக்கு வேலை. இது ஒத்துக்கோ, என்ன உட்காரணும். உட்காரு. சரியா அண்ணா? அம்மாவா சரியா? சரியா நீங்க? சரிதான். பரவாயில்ல. ஓடு. இது என்ன சந்தோஷமா இருக்கு எனக்கு சாப்பிடுறது. ரசம்னாலும் சந்தோஷமா இருக்கும், ரசமும் சந்தோஷமா இருக்கும், காரக்குழம்புனா அப்பயும் சந்தோஷமா இருக்கும். சோறும் நல்லா இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்குது. இங்கதான் வந்து வாங்கினது. இன்னும் வாங்கி சாப்பிடாமலே காரக்குழம்பு பத்தி அது வாங்கி சாப்பிட்டதே கிடையாது. குருஜி என்ன உட்காந்துரியா? மாமா முன்னாடி உட்காரக்கணுமா? மாமா முன்னாடி உட்காரக்கணும், இப்படி உட்காந்துறியா? சரி. நம்ம மடியில் உட்காந்துக்கிறேன். இப்படி உட்காந்து எப்படி நாங்க போட்டு அத்துக்க சுற்றுலா வந்து உட்காந்து என்ன ஆசீர்வாதம் எல்லாம் பண்ற? இப்பதான் ஒருத்தர் மெட்டி அனுப்புற, பாவம் அவர் போன தூரமே தெரியல, எவ்வளவு தூரம் போய்கிறாரோ தெரியல, மெட்டி அனுப்பிச்சுட்ட. அவரு வந்து கொஞ்சம் திரும்பலாகிறவங்க எல்லாம் மெட்ட மாட்டாரு, சும்மா பக்கெட் விக்கிறவங்க வாத்தியாரு இந்த மாதிரி திஞ்சியா இருக்கிறாங்க பாரு, அவ்வளவுதான் மெட்டி அனுப்புவாரு. இதெல்லாம் ஒரு டிஷ். ஓ பத்தியா பத்தியா இல்ல எல்லாரையும் மெட்டின்னு உட்காந்துக்குது. இப்படி வாயா சாப்பாடு கொடுக்க போனா யாருக்கா? அதுல இருக்கிற மிளகாத்தூளை சாப்பிட்டேன்னா அவ்வளவுதான் நெஞ்சு எரிச்சலுக்கு. எம்மா மிளகாத்தூளுக்கு இது பத்தி அதுல பார்த்து போதே பயமாக்குது. மிளகாத்தூள் மிளகாத்தூளை போட்டு பிரட்டி வச்சுக்கிறாங்க. கொடுத்தா பெருந்தன்மையா கொடுத்தாரா? பின்ன தெரியலையா உனக்கு? ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா. போயிட்டு வரம்பா. இந்த கன்னியா சவுந்தே போய்க்குது. உங்க ஆள் வரவே இல்லை. கருப்புசாமி துரத்தி அமிச்சிட்ட. நல்லா சுத்தி இருந்தாருங்க, வச்சு செஞ்சு அமிச்சிட்ட. காய்ச்சி வைக்கிறானா? ஓ பூனை வேற பண்ணாரா? கான்டாக்ட்ல தான் இருக்கிறீங்க ரெண்டு பேரும். இங்க கேட்டான்னு சொன்னேன். என்ன எதுக்கு போய் காசில போய் கேட்டுக்கிறாரு அவரு? சரி போயிட்டு வா, போயிட்டு வா, பத்திரம் போயிட்டு வா. சரிங்க, பாத்துக்கோ. அப்பளம் வாங்கிறதுக்கு சரிட்டா, இன்னும் வெயிட் பண்ணிக்கிறேன். நமச்சிவாய கீரை மோர். ஓம் நமச்சிவாய நமக. கொண்டை சாமி அங்கேயே வாங்கிட்டாரு. சாமி இல்ல கிருத்திகா அது பத்துங்குது இங்க. சரி வாங்க. இல்லை ஒன்று சொல்லுவீங்களே நீங்க, ஏதோ ஒன்று சொல்லுவீங்களே வரும்போதே. தாத்தா சொல்லு தாத்தா, வரும்போதே சொல்லுவீங்களே. சிவ சிவா தாத்தா, நீ அங்கிருந்து வரும்போதே சொல்லி அது என்ன? நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாரு கரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. அக்கா வச்சுட்டு போற, இப்படி ஆடுற இப்படி ஆடுற. ஓம் நம சித்தரே. நமச்சிவாய தாத்தா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ரெண்டு பொண்ணு வேலையில் சிறிய வேலையில் போடல. ஓம் நமச்சிவாய. யார் அவன் கட்டப்படி மறைச்சிட்டு இருந்தாலும் கொஞ்சம் லாட்டா கொடுங்க. மாமியானுக்கு அங்கே மாட்டோம். மகான். ஓம் நமச்சிவாய. தாத்தா எப்படி தாத்தா இருக்கிற? நல்லா இருக்கிறியா? எங்க ரொம்ப நாளா ஆளை காணோனியா? எங்க போயிருந்தா? இல்லையே பாக்கலையே உங்க. நானுங்க கரெக்டா சொல்லு. இல்ல பொய் சொல்ற நீ. எந்த ஊருக்கு போன?
என்ன ஊருக்கு போன சொல்லு. போன கல்ல ஒன்றும் வழி இல்லை. உடம்பெல்லாம் ரூம் எடுத்து தங்கியிருந்தியா? இந்த 10 ரேட் லங்கப்பட்டி இருக்குல்ல. ஆமா. அதுதான் பண்ணி சாப்பாடுலாம் எங்க சாப்பிட்டா? சாப்பாடு இங்கே நம்ம எங்காவது வழியில் வாங்கி அவரையோட கொடுக்குறாங்க. எத்தனை வந்து கொடுத்துருவாங்களா? நல்லா இருக்கிறியா? சந்தோஷமா? போயிட்டா மகான். மகான் உனக்கு ஒரு 95 வயசு ஆகுமா? எனக்கே தெரியாத வயசு என்ன சொல்லு மகான். எனக்கே தெரியாதுன்றேன். மதிப்பு போட்டு கொண்டு நானே மதிப்பு போட்டு கொண்டுதானா? இருக்கிற என்ன ஊருக்கு போனேன்? எந்த ஊர்ல போய் சாமியாரா ஏமாத்தி நிந்தியோ தெரியல. போ இந்த ஊர்ல ஏமாத்தி வந்து பார்த்தாது. நீ எந்த ஊர்ல போய் ஏமாத்தி நிந்தியோ? எத்தனை வேணாம்? என்ன வேற என்ன இது என்ன பண்ற? சரி சரி. டிபி இருக்கா? எழுதி கொடுத்துருக்காங்க. மாத்திரை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் வாங்குங்க. அங்கதான் 5 நாளைக்கு கொடுத்துருக்காங்க சாமி. இந்த ஆதார் கார்டு அமர்நாத் யாத்திரை இப்போதைக்கு வாங்கி 5 நாளைக்கு கொடுத்துருக்காங்க சாமி. இப்போ இந்த எழுதி கொடுத்துருக்காங்க. இதை கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க 2 மாதத்துக்கு மாத்திரை. எங்க கொடுக்கணும்? விருதுநகர். விருதுநகர்ல கொடுக்கணுமா? இது எத்தனை போய் யார் எத்தனை போய் கொடுக்கறது? விருதுநகர் பக்கத்துல ஆகிது. மதுரை தாண்டி போகணும். விருதுநகர் மதுரை தாண்டி போனோம். அது எத்தனை போய் நான் விருதுநகர்ல கொடுத்து 2 மாசத்துக்கு மாத்திரை வாங்கினா எப்படி? எனக்கு ஒன்றும் புரியல நீங்க சொல்றது. ட்ரை பண்ணி இந்த வராரு பாருங்க. வாங்க வாங்க ஐயா. அவருக்கு மாத்திரை வேணுமா ஐயா? அங்க பாருங்க ஐயா. அதை வராரு பாருங்க ஐயா. அந்த சீட்டு வாங்கிட்டு போய் ஐயா. இது இருக்கு பாருங்க. இங்க பாருங்க ஐயா. அடியே நம்மள ஆஸ்பத்திரி. இந்த 2 மாசத்துக்கு மாத்திரை கேளுங்க ஐயா. தருவாங்க. நீங்க இந்த மாதிரி சொல்லுங்க கொடுத்துருவாங்க. விருதுநகர் போய் வாங்கணும்ல ஐயா. நீங்க சைக்கிள்ல போவீங்கல்ல, அங்க வாங்கி வந்து கொடுங்க ஐயா. காலையில பைக்கில் போய் வாங்கிடுவோம். இங்கே தருவாங்க. நீனா காலையில் வாங்கிடுவோம். சரி வாங்கிடுவீங்களா? சரி கூட கொடுக்குறேன். சின்ன ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரி இங்கே கொடுக்குறேன் பாருங்க ஐயா. இங்கே வாங்கிக்கலாம். சரியா? நீ இதை காட்டுனீங்கன்னா எந்த ஊர் இதாக இருந்தாலும் சரிதான், இங்கே எல்லாம் கொடுப்பாங்க. சாப்பிட்டீங்களா? செல்லாத காசுலாம் போட்டு வச்சா எப்படி தாத்தா வேலைக்கு ஆகும்? 50 காசுலாம் செல்லாத தாத்தா. அதுதான் அதுல கிடக்க முடியாது. யாரையும் எடுக்க மாட்டோம். ஓ, அதைத்தான் யாரும் எடுக்க மாட்டாங்களா? என்ன ஓட்ட காலனாலும் இந்த ஒன்று ரெண்டா சரி. அதாவது பெரிய காசு நோட்டெல்லாம் போட்டாலும் எடுத்துருவாங்க. செல்லாத காசு 50 காசு 4 சரி. பணம் போட வராங்கல்ல, அவங்க பார்த்துட்டு என்னப்பா செல்லாத காசு தான் போடணும் போல இதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுவா? அப்படி போட சொல்ல மாட்டாங்க. அதையும் செலவும் கொட்டிட்டு போயிடுவான். அப்படியே ஆள் இருக்கு. பால்கார் பால்கார் எப்படி தெரியும் கீரை குழம்புன்னு சொன்னாங்களா யாருன்னா? நமச்சிவாய் தாத்தா. நல்லா கிடையாது தாத்தா. கீரை வாங்கும் போது பாத்துட்டியா தாத்தா? வாங்கிக்க. சாமி கும்பிட்டு வரேன் தாத்தா. குழம்பே ஊத்தாம மேல போட்டு பெட்டி சாப்பிடுற. சரி சரி சரி. குருஸ்லி கட்டுமா? ஏமலண்ணா ஓகேவா? எத்தனை சாமி? 2. இந்த மலை சுற்றி வந்த சந்தோஷம். நமச்சிவாய தாத்தா. எத்தனை? 2. சளி பிடிச்சின்னு மூச்சு விடுறது கொஞ்சம் சிரமமா இது. கிளைமேட் ஒரு மாறிக்குதா? அடுத்து தான் வந்தேன். மாத்திரை போட்டு தான் வந்தேன்.
எத்தனை என்ன பாட்டியா தரம் பாட்டியா இரு பாட்டியா இந்த பாட்டி எவ்வளோண்ணா ஓம் நமச்சிவாய நல்லா இருக்கணும் நமச்சி பாய்ண்ணா பாய்ண்ணா டாடா ஏசியா வா தாத்தா 2015 மாதிரில ஊருக்கு போயிருந்தியா ஆட்டோ எடுத்தாச்சு. சரி பார்க்காம டெய்லி மணி ஆனால் கரெக்டாக பார்ப்போம். சரி எங்க தாத்தா நல்லா இருக்குதா அவர் நல்லா இருக்காரு. கூட்டு போயிட்டாரு 3 சைக்கிள். ஆமா அவர் போய் ஒரு வாரம் ஆச்சு. அதான் சுந்தரேசன் போயிட்டாரு சரி கண்டாச்சு கேட்கலான்னு நினைக்கிறேன். நான் ஊர்லேருந்து இன்னைக்கு தான் வந்தேன். அப்போ வந்தோன்னு சொன்னாங்க நான் 2-3 எம்மெல்லாம் சேர்ந்து அனுப்பணும் ஹாஸ்பிட்டலு. ஆமா சிம்பா வாடா சிம்பா 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 ஓடி 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 ரன் 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 ரன்னா மகி கிட்ட மட்டும் சொல்லி பாறான். ஏய் வர சிம்பா வா. வாடா வாடா சிம்பா அங்க போத வா வா அங்க வா உன் இடத்துக்கு வந்துரு. டேய் உன் இடத்துக்கு வந்துரு வாடா. வண்டி செக் பண்ணுவானா உங்களுக்கு ஆப்ரேஷன் பார்ட்டில் எதனா பண்ணி தானே என்ன பண்ணுறது? என்ன பண்ண போறான் அண்ணாமலையார மீறி ஆப்போனன்ட் பார்ட்டி. நமக்கு துணையே அவர் தான். அவருடைய வாகனம் தானே நமக்கு துணையே அண்ணாமலையார் தான். 2 யாருக்கு? 1 போதும். 2 இது ஐயா. அந்த 1 மோரா கீரையா? மோர் குத்துருங்க. 1 குத்துருங்க மோர். என்ன பாட்டியா என்ன பாட்டியா? 1 மோர் குத்துருங்க. சாமி எனக்கு ஒரு தண்ணி பாட்டில் மட்டும் நன்றி. தம்பி ரெண்டா? 2 அப்பாடா. என்ன பாட்டியா எங்க கிளம்பினுக்கிறா? 2 சாப்பாடு கொடுறா. ஒன்று தானே அவரு பாட்டிக்கு அம்மாவுக்கு பாட்டிக்கு 2 கொடு. கோயம்புத்தூர் கீரை குழம்பு. கால் சரியாச்சுண்ணா. நம்மளே ஆப்ரேஷன் பண்ணிக்க வேண்டிய டாக்டர்கிட்ட கூட 4 நாள் வர சொல்லுது. இன்னொன்று மோரு கிடையா? இல்லை போதுமே அது போன கூட சாப்பாடு ஐயா போயிட்டு வா ஐயா தெய்வமே போயிட்டு வா சந்தோஷமா போயிட்டு வா. போயிட்டு வா. சாவித்திரி பாட்டி ஒரு வீட்டில் தான் ஃபோன் நம்பர் என்கிட்ட பர்சனல் நம்பர் இல்லை ஐயா. அது வந்து ஆஃபீஸ் நம்பர். இங்கே வண்டியில் வரும்போது வண்டியில் வர வரைக்கும் தான் இருக்கும் ஆஃபீஸ் நம்பர். பர்சனல் நம்பர் உண்மையாலுமே எனக்கே தெரியாது. தெரிஞ்சா நான் யாருக்குன்னா கொடுத்துருவேன்ல, அதனால தெரியாது. எனக்கு தெரிய வேணான்னு பார்த்தீங்கன்னா மோர் கீரை. என்னடா என்னடா ஆச்சு உனக்கு? என்னடா 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 இருறா 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 வாடா 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 என்னடா சரி 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 போதும் போதும். சர்க்கஸ் போயிருக்கீங்களா? சர்க்கஸ்ல வந்து அந்த புலி சிங்கம் அந்த நாய்ங்களாம் வந்து ஒரு ரிங் மாஸ்டர் சொல்லுவாரு. அது இருக்க பேர் அவர் ரிங் மாஸ்டர் அவர் தான். பாய் பாய். கீழே கீழே Okay. நீங்க சாப்பிடுங்க. தம்பிக்கா? ஆமா கேட்டாரா? கொடுத்தா ஒரு சாப்பிட்டுக்குவார் நைட்டுக்கு. சரி 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 காசுக்கு தானே? இந்தாங்க இன்னொன்று கொடுத்துட்றேன். நேற்று ரசத்தையும் மோரி இப்போ குடிக்கிறாப்புல.
நம்ம வண்டி நான் என்னதான் பண்றது? அப்பயே நான் கேட்டு வாங்கிக்கோன்னு சொல்றேன், அவர் வேணான்றாரு. மறுநாள் தான் சாப்பிட்றேன். சரி போங்க. சிவாய நம. சாப்பாடு கீரை குழம்பா மோரா? கீரை குழம்பா மோரா? கீரையா? சரி கொண்டா பாப்பா கொண்டு கொடுறேன். ஐயா நமச்சிவாயம். நமச்சிவாய் ஐயா வாங்க. திருவாசகம் புக்கு கேட்டேன், வாங்கி கொடுங்க. திருவாசகம் புக்கு மாமா, ஒரு திருவாசகம் புக்கு ஒன்று வாங்கி கொடு மாமா அவருக்கு. இங்கே இருக்கீங்களா? அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. ஒரு நாள் அங்க இருந்தாரு, ஒரு நாள் இங்க. பெரும்பாலும் இங்கே தான் இருப்பாங்க. ஒரு நாள் அங்க இருந்தீங்க, புக்கு கேட்கும் போது எங்க இருந்தீங்க? மாத்தி மாத்தி இருக்கிறீங்கல்ல. இங்கே தான் பெரும்பாலும் இருப்பான் ஐயா. அங்கே படிக்கிறதுக்காக வருவேன் ஒரு நாளைக்கு. தூட்டி போட்டுறான். வீட்டுக்கு போட்டியா? என்கிட்ட சொல்லாமலே போயிட்டியா? என்கிட்ட சொல்லல பத்தியா? நான் வந்து உன்னை தேடினேன், இந்த பக்கம் தேடினேன், அந்த பக்கம் தேடினேன், எல்லா பக்கமும் தேடினேன், நீ கிடைக்கல. வருத்தத்திலேயே போயிட்டேன் நான். ரொம்ப வருத்தமாயிருச்சு, என்னடா பாப்பாவை காணுமேன்னு. நேற்று மத்தியானம் நைட்டு மட்டும்தான் சாப்பிட்டேன், மீதி நேரம்லாம் சாப்பிடவே இல்லை. நீ காலைல கொஞ்சோண்டு சாப்பிட்டேன், அவ்வளோதான். நானும் அவ்வளோதான். நேற்று மதியம் நைட்டு கொஞ்சம் சோகத்தில் சாப்பிட்டேன்னா, காலையில் கொஞ்சம் சாப்பிட்டேன், இன்னும் சாப்பிடவே இல்லை உன்னை பார்க்காத்தால. இப்போ சாப்பிட்டுமா? பட்னியாவே இருக்கிறேன். இப்போ சாப்பிட்டோமா வேணாமா? இப்பயே வா. இப்போ வேணாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அதான் உன்னை பார்த்துட்டு அப்புறமா சாப்பிட்டேன். அதுவே பசி தீந்துருச்சு. பாப்பாவை பார்க்க முடியாமல் ரொம்ப 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 வருத்தத்தில் இருந்தேன். ஆயிரம் இருந்தாலும் எங்கள் பாப்பா இல்லை, என் தங்கச்சி இல்லை. என் தங்கச்சியை காணலனாவே எனக்கு பசி எடுக்க மாட்டேங்குது. அண்ணனுக்கு என்ன கொண்டு வந்துக்கிறா? ஒன்றும் இல்லையா? வாயன் போகலாம் நம்ம வீட்டுக்கு. பாப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம் வாயன். நாளைக்கா? இதான் நேற்று சொன்னேன். வா போகலாம். கூட்டின்னு வரவா? என்ன வேணும் என்கிட்ட கேள்வி வாங்கி தரேன். அங்கே பாரு, அங்க நான் பாக்குறேன். ரெண்டாவது பட்சம் உனக்கு என்ன வேணும் சொல்லு, என்கிட்ட சொல்லு. பாப்பா அண்ணன் கிட்ட சொல்லு. பாப்பா என்ன வேணும்? பாப்பா என்ன வேணும்? பாப்பா நொன்னு நானா? அண்ணன்கிட்ட கேளு. நீ அங்க இருக்கிற அவன் பைய எடுக்கிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுக்குது, பயப்படுத்தியாது. அவரு அங்க இருக்கிறாரு, நீ இங்கே பயப்படுற. பைய தூக்கின்னு போறாராம். பாப்பா சாப்பாடு போட்டோமா? சாப்பிட்டுக்கிறியா? நீ பிரிச்சு கொடுக்கட்டோமா? நீயே சாப்பிட்டுக்கிறியா? நான் யாரு உனக்கு? தம்பியா? பாப்பான்னு கூப்பிட சொன்ன அப்புறம் தம்பின்ற. நான் உனக்கு தம்பியா? பாரு, நான் உனக்கு யாரு சொல்ல? சாப்பிடுவாயா? நான் உனக்கு அண்ணன், நீ எனக்கு தங்கச்சி. என் பேரு ராஜகோபாலு, உன் பேரு சாவித்திரி. இப்பத்துல இருந்து இப்படியே மாத்திக்கிறோம். உங்க அப்பா பேரு சின்னப்பா. உங்க அப்பா பேரு சின்னப்பா. இல்ல இல்ல இல்ல, நாங்க சொல்றதுதான். உங்க அப்பா பேரு சின்னப்பா. உங்க அப்பா பேரு மறந்துட்டியா? நானா பரவாயில்ல, சாவித்திரி அவங்க அப்பா பேரு தான். பார், இப்பத்துல இருந்து உன் பேரு சாவித்திரி, என் பேரு ராஜகோபால், உங்க அப்பா பேரு சின்னப்பா. சரி, உங்க அப்பா பேரு என்ன? உங்க அப்பா பேரு அதான் யாரு பேரு வச்சு? உங்க அப்பா பேரு என்ன தெரியாதா? பேரு அம்மா பேரு அப்பா
அப்பா ஒண்ணு. அப்பா ஒண்ணு அம்மா ரெண்டா? சரி, யார் பேருனா தெரிஞ்சதா சொல்லலாம். அதெல்லாம் தெரியாதா? உன் வீட்டுக்கார் பேரு அதுவும் தெரியாதா? இந்த பேர் எதுவுமே உண்மையாலுமே தெரியாதா? என்கிட்ட சும்மா சொல்றியா? வீட்டுக்கார் பேரு தெரியாம அப்பா பேர் தெரியாம வாழ்ந்துக்கிறிய. சாப்பிடுறியா? கை கழுவிலியா? கிழவி கை கழுவல? பாப்பா சாரி. சாப்பிடு, நான் போயிட்டு வரட்டுமா? சாப்பிட்டுமா? இல்லை, உன்னை பார்த்துட்டுனே பசி தீர்ந்துருச்சு. உன்னை பார்க்குற வரைக்கும் ஒரே பசியா இருந்துச்சு. என்னடா எங்கள் தங்கச்சியை பார்க்க முடியலையே அப்படின்னு. நான் பார்த்துட்டேன்ல. நேற்றுலேருந்து மதியம் நைட்டு மட்டும் தான் சாப்பிட்டேன், காலைல சாப்பிட்டேன், அவ்வளோதான். விரதம் இருக்கிறேன். இப்பதான் சாப்பிடலையே. சாப்பிட்டுமா? நான் சாப்பிட்டுமா? நீ சாப்பிடு. பரவாயில்ல, நீ சாப்பிடு. பரவாயில்ல, நீ சாப்பிடு, நான் போய் சாப்பிட்டுக்கிறேன். போயிட்டு வரட்டுமா? பாய். என்கிட்ட சொல்லிட்டு போய் எங்கன்னா பொறுத்த அந்த அதுக்கு மேல போன் பண்ணி சொல்லிட்டு போ. போன் நம்பர் போன் கொடுக்கட்டுமா? இந்த அந்த போன் வச்சுக்கோ. இந்த போன் வச்சுக்கோ. எனக்கு அடிக்கடி போன் பண்ணி சொல்லு. நான் போறேன், வீட்டுக்கு போறேன், அங்க போறேன். வச்சுக்கிறியா? ஒரு முகம் தெரியுது பாரு. சின்ன புதுசு கண்டுபிடிச்சிட்டு. சரி, சாப்பிடு, போயிட்டு வரேன். நான் பை எடுத்துக்கினேனா? ஐயோ அம்மா சாமி, உஷார் தான் கேள்வி. நீ பயங்கர உஷார். நீ உள்ள விட மாட்டேன், வீட்டு உள்ள பாரு. போனாரு வந்துட போறாரு. நாங்க வந்தா வெளியே தான் நிக்கணுமா? நாங்க வந்தா கூட உள்ள தண்ணி கூட மட்டும் கொடுக்க மாட்டியா? தண்ணி கூட மட்டும் கொடுக்க மாட்டேன். இந்த அண்ணனுக்கே இந்த கதியா? பாப்பா, உன்னை பால் ஊட்டி, சீராட்டி, தயிர் சோறு ஊட்டி, கீரை சாதம் ஊட்டி. என்னவா கடையில் வந்தா கூட ஓ தூர போதும். இவ்வளோ ஆள் போலுது நீ. கது பூட்டிக்கல யாரும் வர வேணான்றுவ. சரி சரி, சாப்பிடு. சாப்பாடு ஆறுது பாரு, சாப்பிடு. போயிட்டு வரட்டுமா? பாய் சொல்லு, எல்லாரும் பாக்குறாங்க பாரு. சரி, சாப்பிடு. பாய். ஐயோ, பாசம் பத்தியா? உன் மேல எவ்வளவு பாசம் பத்தியா? அதுக்கு டீ வாங்கி குத்திக்கலாம் நீங்க. சரி பாப்பா, டீ வேணுமா? இப்ப சாப்பிட்டு டீ அப்புறம் வேணுமா? சரி, டீ வேணா கேளு. ஆனா டீ வேணா வாங்கி கொடுங்க, நான் தரேன். அதுக்கு எப்ப டீ வேணாலும் கேளுங்க. பாட்டி, எப்ப டீ வேணாலும் கேளு, நான் குத்துக்கிறேன் காசு. என்ன Arunachala, Arunachala, Arunachala.
அறிவித்ததென் கொல் அருணாச்சலா ஆண்டதை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சலா ஈந்திடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா ஊசுழம்பிடார் உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழித்திப்போதென்னை தலவாதிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏனிந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினியிலேயோ அருணாச்சலா ஒருவரம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உயர்வில்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலா ஔவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவதார் அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலேற்று பை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சலா ஊர்வாழ் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல
அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலே அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா கொடியில் செடியரை கொல்லுரை கட்டி கொண்டெங்கன் வாழே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா குணத்தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதம தோற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விழுங்கும் கதிரொளி நமன ஜல ஜமல தீடருணாச்சலா சாப்பாடுன்னை சார்ந்துணவாயான் சாந்தமாய் போவன் அருணாச்சலா அருணாச்சல சிவ